இந்த மாதிரி டோட்டலாக 13 ஃப்ளவர்ஸ் பண்ணுங்கள். 13 ஃப்ளவர்ஸ் பண்ண பிறகு நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி டோட்டலாக வந்து 13 ஓகேங்களா. 13 ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணி வைங்க. அதுக்கப்புறமா இதெல்லாம் எப்படி வந்து ஜாயின் பண்ணி ஒரு பேக் பொசிஷனில் கொண்டு வரது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சாச்சுங்க. 13 ஃப்ளவர்ஸ் முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் பாருங்கள். இந்த பீட்ஸ் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா இந்த பீட்ஸ் வச்சுக்கலாம், இல்லாட்டி நீங்கள் வைக்க வேண்டியதில்லை பாருங்கள். இந்த பீட்ஸ் வந்து நான் சும்மா டெக்கரேட்டிவ்க்காக தான். ஏன்னா இங்கே சென்டரில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கேப் இருக்குது இல்லைங்களா, இந்த கேப்பை வந்து டெக்கரேட் பண்ணுறக்காக. ஆனால் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் கேப் இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி கேப்ஸ் இருக்கும். நம்ம உள்ள கிளாத் கொடுக்குறோம் இல்லைங்களா, அதனால் இந்த கேப்ஸ் வந்து தெரியாது. இப்போ இது வந்து அப்படியே நீங்கள் வந்து இந்த மாதிரியே போதும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பாருங்கள் ஃப்ளவர் இந்த மாதிரி கூட அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏதோ ஒரு மாதிரி பீட்ஸ், அதாவது உங்கள் கையில் எந்த மாதிரி பீட்ஸ் இருக்கோ அந்த மாதிரி பீட்ஸ் இப்படி சென்டரில் வச்சுக்கலாம். அந்த பீட்ஸ் வந்து எப்படி வைக்கிறதுன்னு பாருங்கள். நம்ம உள்ள இந்த சர்க்கிள் மேஜிக் ரிங் ஒர்க் பண்ணும்போது த்ரெட் விட்டுருப்போம் இல்லைங்களா, அந்த த்ரெட்டை வந்து கொஞ்சமாக சேர்த்து விடுங்க. எப்போ சின்னதாக த்ரெட் விடுங்கன்னு சொல்லுவேன். இந்த இதில் மட்டும் கொஞ்சம் சேர்த்து விடுங்க. ஏன்னா இந்த த்ரெட்லேயே நம்ம பீட்ஸ் ஸ்டிச் பண்ணிக்கலாம். த்ரெட்ஸ் வந்து நம்ம அதிகமாக செலவு பண்ண வேண்டியதில்லை, அதாவது வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை ஓகேங்களா. இதை வந்து எப்படி இருந்தாலும் இந்த த்ரெட்டை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி ஹைட் பண்ண போகிறோம். அது வந்து நம்ம பீட்ஸ் ஸ்டிச் பண்ணிக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி முன்னாடி இழுத்துக்கிறேன். ஹூக் பாருங்கள், சின்ன ஹூக்கை எடுத்துக்கோங்க. பெரிய இந்த ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் இல்லைங்களா 5.5, அந்த ஹூக்கில் வந்து நம்ம இது பண்ண முடியாது சரிங்களா. ஹூக் வந்து பெருசாக இருக்கும், அதனால் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணுறதுல கஷ்டமாக இருக்குது. இப்போது இந்த பீட்ஸ்க்குள்ளே இந்த ஹூக்கை விட்டுக்கோங்க. விட்டுட்டு பாருங்கள், அந்த முன்னாடி இழுத்தோம் இல்லைங்களா அந்த த்ரெட்டு, அந்த த்ரெட்டை இப்படி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு இப்போது பாருங்கள், இந்த சர்க்கிளோட அந்த பக்கமும் இந்த பக்கமும் நம்ம வந்து இழுத்தோம்னா, அந்த ஹோலுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் இழுத்தோம்னா நம்மளுக்கு வந்து பீட்ஸ் வந்து சென்டரில் இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க. இது வந்து முடிச்சுட்டு விட்ட த்ரெட்டு. இப்படி இழுத்தாச்சு. இது 1 டைம் மட்டும் இல்லை, 2 டைம் இழுத்தோம்னா பீட்ஸ் வந்து இன்னும் டைட்டாக இருக்கும். இப்போது ஃபஸ்ட் டைம் இங்கே இருக்குங்களா, இதே இடத்துல விட்டு மறுபடியும் இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு இன்னொரு டைம் இந்த பீட் வழியாக விடுங்க. இந்த பீட் இருக்கு இல்லைங்களா, இன்னொரு டைம் இந்த பீட் வழியாக. இது வந்து பாலிஸ்டர் த்ரெட்டுங்க, அதனால் நல்லா ஸ்டிஃபாக நிற்காது. நம்ம தான் இழுத்து பிடிச்சிருக்கணும் சரிங்களா. பாருங்கள், இப்போ டைட்டாக இழுத்துட்டேன். அப்புறம் மறுபடியும் நம்ம எந்த நேர் விட்டோமோ அந்த நேரே பேக் சைடு இழுத்துக்கலாம் பாருங்கள். இப்போ நான் 2 டைம்ஸ் பீட்ஸ் வழியாக விட்டு எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். ஆனால் சென்டரில் வர மாதிரி பார்த்துக்கணும் பாருங்கள். சென்டரில் வர மாதிரி பார்த்துக்கணும். பார்த்துட்டு இது பாலிஸ்டர் த்ரெட்டுங்க, நாட்ஸ் எல்லாம் போட்டால் நிற்காது, பேர்ன் பண்ணால் தான் நிற்கும் பாருங்கள். 4-5 நாட்ஸ் நல்லா டைட்டாக போட்டுக்கிறேன். அப்போ தான் வந்து பீட்ஸ் வந்து மூவ் ஆகாது. அந்த பீடு வந்து மூவ் ஆகாமல் அது ஒரே இடத்துல நிற்கும் சரிங்களா. இப்படி டைட்டாக போட்டு பாருங்கள். இப்போ அந்த சென்டரில் இருக்குங்களா பாருங்கள், டைட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு டெக்கரேட்டிவாக இருக்கும், அவ்வளோதான். இப்போது இதை நல்லா டைட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இப்போ இந்த நம்ம எண்டிங் இந்த முடிச்சிருப்போம் இல்லைங்களா, இது நீங்கள் கொஞ்சமாக த்ரெட் விட்டு கட் பண்ணால் போதும். இதையும் சேவ் பண்ணிடலாம். அதாவது த்ரெட்ஸ் வந்து நம்மளுக்கு எதுவுமே வெளியே தெரியக்கூடாது. அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா. பாருங்கள், அந்த நம்ம விட்டோம் இல்லைங்களா, அந்த த்ரெட்டை வந்து உள்ளே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே விட்டு எடுத்துகிட்டு போய் நல்லா சேவ் பண்ணிக்கலாம். ரொம்ப இழுத்துட்டு போகக்கூடாதுங்க. ரொம்ப இழுத்துனோம்னா இந்த நேர் வந்து சுருக்கிரும். அப்புறம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும் ஓகேங்களா. அதனால் எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ தூரம் வந்து அதை இழுத்து கொண்டு போயிருங்க. இந்த மாதிரியெல்லாம் பண்ணி வச்சா தான் நம்ம ஒர்க் வந்து பார்க்குறக்கு வந்து நல்லாயிருக்கும் ஓகேங்களா. பாருங்க, நான் இந்த நேர் வந்து நாட் போட்டுக்கிறேன். ரெண்டையும் வேறு வேறு பக்கம் விட்டு நாட். இதே வந்து நீங்கள் டிசையர் 8 ப்ளையில் பண்ணும்போது இந்த மாதிரி த்ரெட்ஸை உள்ளே இழுத்துட்டு நான் பண்ண ப்ரொசீஜரே தான் எல்லாமே. இதெல்லாம் பண்ணிவிட்டு சேம் ப்ராசஸ் பண்ணிவிட்டு கடைசியில் மட்டும் கட் பண்ணிவிட்டு நான் ஃபயர் பண்ணுறேன் இல்லைங்களா, நீங்கள் அதுக்கு பதிலாக கட் பண்ணிவிட்டு கம் வச்சு ஒட்டிடுங்க சரிங்களா. கம் போதும். அதுக்கு த்ரெட் வந்து ஃபயர் பண்ண முடியாது. ஃபயர் பண்ணால் ஃபுல்லாகவே பேர்ன் ஆயிரும் உங்களுக்கு ஓகேங்களா. பாருங்கள்,
ஏன்னா இது பாலிஸ்டர் கார்டு, அதனால நம்ம வந்து கம் போட்டோம்னா அவ்வளோ இதாக நிற்காதுங்க. நம்ம இப்படி ஃபயர் பண்ணிட்டோம்னா நல்லா ஸ்டிஃபாக நின்றுக்கும். பாருங்கள், தெனே நம்ம இழுத்து பண்ணும்போது இந்த மாதிரி சுருக்கி வந்துடும். அதனால் இப்படி நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இப்போ பாருங்கள், ஹெக்ஸாகன் 6 சைடு நம்மளுக்கு நல்லா கரெக்டாக இருக்கணும். பாருங்கள், 1 சைடு, 2 சைடு, 3 சைடு, 4 சைடு, 5 சைடு, 6 சைட்ஸ். இந்த 5th சைடு மட்டும் நம்ம இது ஜாயின் பண்ணுறங்காட்டி கொஞ்சம் வந்து இது நெளிஞ்சு தெரியும். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ எல்லா ஒர்க்கும் முடிஞ்சது. பாருங்கள், ஃப்ளவர் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா? இதே போல் நம்ம எல்லா ஃப்ளவரும் பண்ணணும். பாருங்கள், டோட்டலாக 13 ஃப்ளவர்ஸ் பண்ணணும். பாருங்கள், நான் எவ்வளோ ஃப்ளவர்ஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம அலைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு 4 வைக்கணுங்க, அதுக்கப்புறமா 3 வைக்கணும், அதுக்கப்புறமா 4 வைக்கணும். நீட்டு த்ரெட்ஸ் வந்து இது உள்ளன் த்ரெட்ஸ் வந்து கொஞ்சம்லாம் வேண்டான்னு வச்சுருப்பீங்க. அதாவது எதுவுமே ஒர்க் பண்ண முடியாமல் கொஞ்சம் சின்னதாக த்ரெட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி த்ரெட்ஸ் எடுத்துக்கோங்க. எந்த த்ரெட்ஸும் கொஞ்சம் மிச்சமாக இத்தினூன்னு இருக்குது, இதில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம எப்பவுமே த்ரோ பண்ணக்கூடாதுங்க. அந்த மாதிரி த்ரெட்ஸ் எடுத்து வச்சோம்னா நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் த்ரெட்ஸ் கவுண்டெல்லாம் இல்லைங்க, உங்களுக்கு எவ்வளோ த்ரெட்ஸ் வேணுமோ அவ்வளோ நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இப்படி 3 வந்து இப்படி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதாவது கார்னர், எந்த கார்னர் நான் சொன்னேன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? நம்ம வந்து லாஸ்ட் ரோ ஒர்க் பண்ணோம் இல்லைங்களா, லாஸ்ட் ரோவில் வந்து 4 டிசி ஒரு செயின் 4 டிசி போட்டோம் இல்லைங்களா, அந்த ஒரு செயின் பாருங்கள், அங்கே ஒன்று இங்கே ஒன்று, இந்த மாதிரி பிரித்து நம்மளுக்கு கார்னர் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. 1 2 அப்புறம் பாருங்கள் 3 4 5 6 இந்த ஃபுல் சர்க்கிளில் வந்து நம்மளுக்கு 6 கார்னர் இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த ஒரு இப்படி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி 3 ஃப்ளவர்ஸை ஃபஸ்ட் இப்படி வச்சுக்கோங்க. மூணு ஃப்ளவர்ஸ் இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு எப்படி கார்னர் ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த ஒரு செயின் இருக்கு இல்லைங்களா, கரெக்டாக இது கார்னர் ஜாயின் பண்ணால் தான் நம்மளுக்கு பேக் வந்து ஃபுல் ஃபினிஷ் ஆகும். சரிங்களா? பாருங்கள், இதை வச்சுட்டு நான் ஒரு டைப் பண்ணிக்கிறேன். சும்மா ஒரு நாட் போட்டால் போதும். இப்போ இந்த கார்னர் ஜாயின் பண்ணியாச்சு. அதே மாதிரி அடுத்தது இங்கிருந்து நடுவில் அப்படி ஸ்டிச் வேணாலும் நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 ஸ்டிச்சஸ் வரும். அப்புறம் அந்த ஒரு செயின் ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு செயின் ஸ்பேஸ்க்குள்ளே இப்படி த்ரெட்டு விட்டுக்கோங்க. இந்த இடத்துலையும் அந்த ஒரு செயின் ஸ்பேஸ் அதுக்குள்ளேயும் இப்படி த்ரெட்டு விட்டுக்கோங்க. சரிங்களா? பாருங்கள், ஒரே ஒரு நாட் போட்டால் போதும். இப்போ இந்த 2 ஃப்ளவர் ஜாயின் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த ஃப்ளவருக்கு பாருங்கள், இந்த 8 4 டிசி ஒரு செயின் 4 டிசி போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஒரு செயின் அப்புறம் அடுத்த அப்படி இந்த வளையத்தை விட்டு அடுத்த வளையம் வந்துடும் இல்லைங்களா, அந்த வளையத்தில் 4 டிசி ஒரு செயின் 4 டிசி போட்டிருப்போமா. இங்கே பாருங்கள், அடுத்த இது 4 டிசி ஒரு செயின் 4 டிசி. அப்போ இந்த 2 இடம், இந்த ரெண்டையும் இப்படி கையில் இழுத்து பார்த்திங்கனாவே நல்லா தெரியும். சரிங்களா? இது பர்ஸ் த்ரெட்டுங்கிறங்காட்டிக்கு எனக்கு நல்லா தெரியுதுங்க. நீங்கள் சப்போஸ் உள்ளனில் வந்து ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கார்னர்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த கார்னர்ஸில் கரெக்டாக ஒர்க் பண்ணிங்கன்னா மட்டும்தான் பேக் வந்து அலைன்மெண்ட் கரெக்டாக வரும். சரிங்களா? பாருங்கள், இந்த 4 கார்னர் எடுக்கிறேன். இந்த ஒரு செயின் கேப்பும், இது ஹெக்ஸாகன், அதனால் நம்மளுக்கு 6 சைடு வரும். சரிங்களா? பாருங்கள்,
இப்படி நம்ம பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு பேக் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இந்த கார்னர் கட்டிட்டேன். அதே மாதிரி பாருங்க இந்த கார்னர் நான் எல்லாமே ஒரு செயின் ஸ்பேஸில் தாங்க நாட் போட்டிருக்கேன். பாருங்க இந்த மாதிரி நாட் போட்டாச்சு. த்ரெட் வந்து டைட்டாக வச்சு நாட் போடுங்க, அப்போ ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போது இந்த 3 வந்து நம்ம நாட் போட்டாச்சு. சரிங்களா? அடுத்தது நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 3 முடித்த பிறகு அடுத்தது 4 வரணும். சரிங்களா? அப்போது நம்மளுக்கு நல்லா பார்த்துக்கோங்க, 4 வரணும் அப்படின்னு சொன்னால் இப்போது இந்த முதல்ல இந்த சென்டர்ஸில் மட்டும் வைங்க. பாருங்கள் இந்த கார்னர்ஸை நல்லா நகர்த்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். பாருங்கள் இங்கே இருக்குது கார்னர், அதுக்கப்புறம் இங்கே இருக்குது கார்னர். அப்போது நான் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு நல்லா பாருங்கள், இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி இந்த 2 கார்னருக்கு ஒரு த்ரெட் இருக்கு இல்லைங்களா, அதே த்ரெட்டை எடுத்து இந்த கார்னருக்குள்ளே விட்டு மறுபடியும் ஒரு நாட் போட்டுருங்க. சரிங்களா? இப்போது இந்த 3 ஜாயிண்ட் ஆயாச்சு. அப்புறம் இங்கே இந்த கார்னரில் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள் இந்த ஒரு கார்னர், அப்புறம் இங்கே தெரியுதுங்களா? பாருங்கள் இது ஸ்பேஸோடது. நல்லா பார்த்துக்கோங்க, அடுத்த செயினோடதில் ஸ்பேஸோடது. அந்த ஒரு செயின் ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்பேஸ். ஓகேங்களா? பாருங்கள் இப்போ இது 2 ஜாயின் போட்டாச்சு. அப்புறம் இப்போ இது நம்ம சென்டராக ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள் மொத்தமாக இந்த இடத்துக்கு 4 வரணும் நம்மளுக்கு. பாருங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த இடத்துக்கு வரணும். அப்போ நம்மளுக்கே தெரியும் எது எது கார்னர் அப்படின்னு சொல்லிட்டு.
பாருங்கள் எல்லாமே நான் ஜாயின் பண்ணியாச்சு. எப்படி ஜாயின் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்களா? பாருங்கள் இந்த லைனில் 4, இந்த லைனில் 3, இந்த லைனில் 4 இப்படி வச்சு நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி த்ரெட்டை வந்து ஒரு 20 பீசஸ் கட் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். 20 பீசஸ் கட் பண்ணிங்கன்னா பாருங்கள் கரெக்டாக நான் எல்லா இடத்துலையும் ஸ்டிச் பண்ணியாச்சு. பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? இதை வந்து நம்ம நார்மலாக ஹூக் வச்சே பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ எவ்வளோ பீசஸ் வச்சுருக்கேன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 பீசஸ் வச்சுருக்கேன். அடுத்தது 2 பீசஸ் மட்டும் நம்ம கையில் இருக்கும். இந்த 2 பீசஸ் வந்து இப்படி பேக் வந்து சைடுக்கு இப்படி கொண்டு வரணும். ஓகேங்களா? இது வந்து நான் இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இது எப்படின்னு காமிக்கிறேன். பாருங்கள் நம்ம எல்லாம் டைப் பண்ணி முடித்ததையும் நம்ம ஒர்க்கை வந்து இப்படி திருப்பி நம்ம வச்சிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஒர்க்கை இப்படி திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சுட்டு பாருங்கள் பிளாஸ்டிக் ஹூக் ஆர் அயன் ஹூக் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இதில் நான் 2 ஸ்ட்ராண்ட்ஸாக த்ரெட் விட்டுருக்கேன். அதனால் 2 ஸ்ட்ராண்ட்ஸாக எடுத்துக்கலாம். நம்ம ஹூக் வச்சும் ஸ்டிச் பண்ணலாம். சரிங்களா? ஹூக் வச்சும் ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். இந்த மாதிரி நீடில் வச்சும் ஸ்டிச் பண்ணலாம். எது வச்சாலும் நம்ம கொஞ்சம் லூஸாக ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டோம்னா பார்க்குறக்கு வந்து நல்லாயிருக்கும். நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். பாருங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு கார்னர். கார்னரில் நம்ம அப்படியே நம்ம ஹூக்கை விட்டுக்கணுங்க. எவ்வளோ த்ரெட்ஸ் வேணுமோ எப்படி இருந்தாலும் நம்ம த்ரெட்ஸை வந்து கட் பண்ணி தான் ஒர்க் பண்ண போகிறோம். பாருங்கள் நான் ஃபஸ்ட் எடுத்து த்ரெட்டை வந்து கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு இங்கே உள்ளே வந்து நாட் போட்டுக்கிறேன். இது நம்ம கடைசியாக எல்லாம் பேர்ன் பண்ணி ஒட்ட வச்சுக்கலாம். பாருங்கள் நாட் போட்டேன். நாட் போட்டு பாருங்கள் ஹூக்லேயே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி ஹூக்கில் ஜாயின் பண்ணாட்டியும் நம்ம இந்த மாதிரி பிளாஸ்டிக் நீடில் வச்சுட்டு நல்லா நான் எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மேலே இருக்கிற லூப் எடுக்கக்கூடாது, இங்கே கீழே இருக்கிற லூப். அதே மாதிரி இங்கே ஒரு சென்டரை விட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் இந்த கீழே இருக்கிற லூப், அதாவது பேக் லூப் நம்ம முன்னாடி வச்சு பார்த்தோம்னா 2 பேக் லூப் தெரியும். பாருங்கள் இந்த மாதிரி நம்ம இழுக்கணும். அவ்வளோதாங்க. பேக் லூப், இதுலேயும் பேக் லூப். பாருங்கள் பார்த்தாவே தெரியுதுங்களா? நான் நல்லா பெருசு பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் இப்போ இதில் 2 இந்த இப்படி நம்ம கை வச்சு பார்த்தோம்னா தெரியும். பாருங்கள் இந்த ஒரு ஸ்டிச்சும் இருக்குங்களா? இதில் வந்து பேக் சைடு, இதில் வந்துட்டு பேக் சைடு. சரிங்களா? இவ்வளோதாங்க இந்த பேகு. ஆனால் ஒரு ஸ்டிச்சு கூட விடாமல் அழகாக இப்படி கொண்டு வரணும். அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைடு வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு அழகாக இருக்கும். பாருங்கள் எந்த ஸ்டிச்சஸும் விடாமல் இப்படி கரெக்டாக கொண்டு வரணும். இது ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தாங்க. இது ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தாங்க. பாருங்கள் இது வந்து ஹூக் வச்சு நம்ம வந்து ஸ்லிப் நாட்டும் போடலாம். அதுவும் நம்மளுக்கு வந்து பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சரிங்களா? பாருங்கள் கரெக்டாக 8 டைம்ஸ் விடுற மாதிரி கவுண்ட் வச்சுக்கோங்க. பாருங்கள் இப்போ இந்த இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்மளுக்கு பாருங்கள் இன்னொரு ஸ்டிச் இருக்குது, இந்த கார்னரோடது. அதையும் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது பாருங்கள் இந்த சென்டர் வந்துட்டங்களா? அப்போ இந்த சென்டர் வரும்போது இந்த த்ரெட்டை வந்து இப்படி அழுங்காமல் உருகி எடுத்துருங்க. உருகி எடுத்துட்டு இப்போ சென்டர் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 1 2 பாருங்கள் இங்கே ஒரு சென்டர் 1 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. சரிங்களா? மொத்தமாக நம்மளுக்கு 3 சென்டர் பாயிண்ட் இருக்குது. ஏன்னா இந்த 3 இடத்துல இணைஞ்சிருக்கு இல்லைங்களா? அதனால் 3 சென்டர் பாயிண்ட். பாருங்கள் இப்போது நான் இந்த சென்டர் பாயிண்ட் வந்துட்டேன். இப்போ நம்ம இப்படி ஸ்டிச்சு கொண்டு போகிற மாதிரி இருந்தால் இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு நம்ம இப்படி விட்டு எடுக்கணும். இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா? பாருங்கள் இப்படி இழுத்து வைக்கும் போது நம்மளுக்கு சென்டர் பாயிண்ட் அந்த இழுக்கும்போது தெரியும். கரெக்டாக சென்டர் பாயிண்ட் இழுக்கணுங்க. பாருங்க இப்படி இழுத்து வச்சாச்சு. இழுத்து வச்சுட்டு இப்போ நான் இங்கே வரைக்கும் கொண்டு போகிறேன். பாருங்கள் எப்படி கட் பண்ணாமல் ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் நான். பாருங்கள் இது இப்படி இழுக்கணும். அடுத்தது இந்த பேக்கும் இந்த பேக் நல்ல பேக் இது பார்த்துக்கோங்க. சரிங்களா? பாருங்கள்
தெரியுதுங்களா? நான் பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் விட்டுட்டேன். பாருங்க, இதில் வந்து பேக்கு கரெக்டாக பேக்லேயும் இதில் பேக்லேயும் தான் விடணும். பாருங்க, இதுதான் பேக் சைடு, இதில் இது பேக் சைடு. பாருங்க, எப்படி மேலே இதில் வந்து இப்படி பேக் சைடு. உங்களுக்கு அது டிஃப்ரென்ஸ் பார்த்தாவே தெரியும். சரியா? பாருங்கள், நல்லா இழுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். பாருங்க, இங்கே இது இந்த த்ரெட்டை இப்படி நல்லா இழுத்து பிடிச்சிக்கோங்க. இது பாலிஸ்டர் பிளெண்டு, அதனால் நம்மளுக்கு லூஸ் ஆகிட்டே இருக்கும். பாருங்கள், இந்த பேக் சைடும் இதோட பேக் சைடும் நம்ம பேக் சைடு தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், அதே மாதிரி இங்கே பேக் சைடு பாருங்கள், இங்கேயும் பேக் சைடு ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். அதுக்கப்புறமா இங்கே வரும்போது நம்ம இந்த கார்னர்ஸ் வந்து ரெண்டையும் கார்னர்ஸில் வந்து சைட்ஸ் எல்லாம் விட வேண்டாம், ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடுங்க. பாருங்கள், ஸ்டிச் பண்ணிவிட்டு இதோட இதுக்கப்புறமா நம்ம இந்த சைடு கொண்டு போக முடியாது, அதனால் இப்படி நாட் போட்டுருங்க. போட்டுட்டு இங்கே கொஞ்சமாக தள்ளி பாருங்கள், இப்படி கொஞ்சமாக தள்ளி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு ஹூக் கையோடு வச்சுக்கோங்க. பாருங்கள், ஒரு த்ரெட்டை இந்த சைடு விட்டுட்டு நான் இந்த த்ரெட்டை இப்படி இழுக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து 2 த்ரெட்டில் ஒர்க் பண்ணாங்காட்டிக்கு நான் இந்த 2 த்ரெட்டை வந்து ஒவ்வொரு சைடு ஒவ்வொரு த்ரெட் எடுத்து நாட் போடுறேன். சப்போஸ் நீங்கள் உள்ளனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு த்ரெட்டு தானே விட்டுருப்பீங்க. அந்த ஒரு த்ரெட்டை வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல சொருகிட்டு நீங்கள் கம் வச்சு ஒட்ட வச்சுருங்க. ஓகேங்களா? பாருங்கள், நான் ஃபயரில் இப்போ பண்ண போகிறதில்ல, ஃபுல்லாக நாட்ஸ் எல்லாம் போட்டு எல்லாம் ஒர்க் முடிச்சுட்டு கடைசியில் வந்து நான் எல்லாம் கரெக்டாக பண்ண போகிறேன். பாருங்கள், இப்போ எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். பேக் சைடு வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். தெரியுதுங்களா? இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடு பார்க்கலாங்களா எப்படி இருக்குன்னு? பாருங்கள், ஃப்ரண்ட் சைடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இது நம்ம முடிச்சிட்டோம், அதனால் இந்த த்ரெட்டு நம்மளுக்கு வேண்டாம். அந்த கார்னர் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இந்த த்ரெட்டை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுறணும். பாருங்கள், இப்படி இங்கே தைச்சிருக்கோங்களா? இப்போ பேக் இந்த சைடு பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு தெரியுதுங்களா? இதனால தான் நான் என்ன சொன்னேன், ஃப்ரண்ட் சைடு வந்து விடுங்க அப்படின்னு சொன்னேன். ஃப்ரண்ட் சைடு வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? பாருங்கள், இந்த கார்னர் நம்மளுக்கு கேப் தெரியுது. இன்னும் இங்கே வந்து நம்ம ஆரம்பிக்கல. சரிங்களா? இப்போ அடுத்தது இந்த கார்னர் நான் ஆரம்பிச்சிட்டு வரேன். பாருங்கள், இப்போ இந்த கார்னர் நான் ஆரம்பிக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு பக்கமாக காமிக்கணுங்கிறதுக்காக எனக்கு வீடியோ சரியாக கவர் பண்ண முடியல. இனி கரெக்டாக வச்சு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போது நம்ம இந்த கார்னர் எடுக்கிறோம். நல்லா பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த கார்னர் இருக்கு இல்லைங்களா? இந்த கார்னரும் எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நல்லா நாட் போட்டுக்கணும். எப்போவுமே ஆரம்பிக்கும் போது கார்னர்ஸில் வந்து நாட் போட்டுக்கணும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி டைட்டாக நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு ஸ்டிச்சஸ் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த ஸ்டிச்சஸ்லேருந்து பாருங்கள். இப்போது இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் தெரியுதுங்களா? இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சும் இதில் இருக்கிற ஸ்டிச்சும் ரெண்டும் பேக் சைடு இருக்கிறது மட்டும்தான் எடுத்திருக்கேன் நான். உங்களுக்கே பார்த்தாவே தெரியும். பாருங்கள், இப்படி நம்ம இப்படி நேரம் இப்படி திருப்பி பாருங்களேன். இப்படி திருப்பி பாருங்கள், செயின்ஸ் எப்படி தெரியுது? இது வந்து இது வந்து ஃப்ரண்ட்டு. இப்படி நம்ம பார்க்கும்போது இது வந்து ஃப்ரண்ட்டு, இது பேக், இது ஃப்ரண்ட்டு, இது பேக். அப்போ உள்ளே வைக்கும்போது பாருங்கள், இந்த பின்னாடி சைடும் இதோட பின்னாடி சைடும். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ஸ்டிச் பண்ணுறது. பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள் ஸ்டிச் பண்ணுறது. பேக் நல்லா டைட்டாக ஸ்டிச் பண்ணுங்கள். அதே பாருங்கள், இந்த ஃப்ரண்ட்டில் விட்டுட்டு வந்துட்டேன்.
தெரியுதுங்களா? நம்ம விடும்போதே நமக்கு தெரியும். இப்போ மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்டிச் வழியாகவே திருப்பி விட்டு எடுத்துருங்க. பாருங்கள், நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தேன், இதில் விட்டுருந்தேன். இதில் விடக்கூடாது, இதில் விடாமல் இந்த பேக்கில் விடணும். சரிங்களா? நான் என்ன பண்ணேன், இதுக்குள்ளே விட்டுருந்தேன். பாருங்கள், இந்த பேக், இந்த பேக். அது நம்ம ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கே ஆட்டோமேட்டிக்காக அப்படி வந்து ஃப்ரண்ட்டில் கை போயிடும். அப்போ நம்ம முன்னாடி திருப்பும்போது அந்த இடம் மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். சரிங்களா? பாருங்கள், இதுலேயும் பேக், இது வந்து அந்த நாட் போடுவோம் இல்லைங்களா, கடைசியாக அந்த நாட் போடுற இடம் கொஞ்சம் இதாக இருக்கும். பாருங்கள், இதுலேயும் பேக், இதுலேயும் பேக். சரிங்களா? பேக், பேக். பாருங்க, அடுத்தது இந்த இடம் இங்கே வந்துட்டோம். பேக், பேக். புரிஞ்சுதுங்களா? இப்போ நம்ம கார்னருக்கு வந்தாச்சுங்க. பாருங்கள், இது ஒரு கார்னர். நம்மளுக்கு இப்போ இங்கே எவ்வளோ கார்னர் இருக்குது, இங்கே ஒரு கார்னர், இங்கே ஒரு கார்னர், இங்கே ஒரு கார்னர் இருக்குது. இப்போ நம்ம இப்படி வந்தோம்னா இந்த கார்னர் ஜாயின் பண்ணணும். சப்போஸ் இப்படி வந்தோம்னா இந்த 2 கார்னர் ஜாயின் பண்ணணும். சரிங்களா? நீங்கள் கார்னர்ஸ் வந்து எப்படி வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த த்ரெட்டை பிரித்து விட்டுறலாம். இந்த பேக் ஒர்க் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க. இப்படி இந்த முதல்ல ஃப்ளவரை மேக் பண்ணுறோம், அதுக்கப்புறமா எல்லாமே ஜாயின் பண்ணுறோம், அவ்வளோதான். பாருங்கள், கார்னர் கட்டியிருந்தோம் இல்லைங்களா? பாருங்கள், இந்த கார்னரும் நான் இப்போதைக்கு இந்த கார்னர் எடுக்கிறேன். ஏன்னா இப்படி நான் ஜாயின் பண்ணிட்டு போகிறேன். ஓகேங்களா? இந்த கார்னர் எடுக்கிறேன். பாருங்கள், நான் இது 2 ஃபுல்லாக ஜாயின் பண்ணுறதுனால மறுபடியும் அந்த விட்ட கார்னர் வழியாகவே விட்டு இப்போது இந்த கார்னர் இருக்குது இல்லைங்களா, இந்த கார்னரையும் எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த கார்னரையும் எடுத்துட்டு இப்போது என்னோடய ஒர்க்கை இப்படி திருப்பி வச்சுக்கிறேன். பாருங்கள், இந்த மேலே, அதுக்கு அடுத்தது இந்த மேலே டைட்டாக இழுத்துக்கிறேன். இது உங்களுக்கே ஜாயின் பண்ணும்போது தெரிஞ்சிருங்க. நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன்லாம் பண்ண வேண்டியதில்லை, உங்களுக்கே வந்து ஜாயின் பண்ணும்போது தெரிஞ்சிடும். சரிங்களா? ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் நிறைய டைப்ஸ் ஆஃப் பேக்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருப்பீங்க, அதனால் உங்களுக்கே தெரிஞ்சிடும். பாருங்கள், நீங்கள் இந்த மேக்ரமே த்ரெட், பாலிஸ்டர் த்ரெட்டில் ஒர்க் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா லூஸ் ஆயிடுச்சுன்னா அப்படியே பிரிஞ்சு வந்துடும். சிலது வந்து ஃப்ரண்ட் எது பேக் எதுன்னு தெரியாது, பார்த்துட்டு ஒர்க் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த கார்னர் வரைக்கும் போட்டு வந்தாச்சு. ஓகேங்களா? பாருங்கள், இந்த கார்னர் வரைக்கும் போட்டு வந்தாச்சு. அடுத்தது இப்படி லைட்டாக திருப்பிட்டு இந்த த்ரெட்டை வந்து கழட்டி விட்டுக்கலாம். அந்த ஒர்க்கு முடிய நம்ம த்ரெட்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எந்த சைட் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு அந்த பாருங்கள், நான் இப்போது இந்த மாதிரி வந்து இங்கே வந்து எண்ட் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த பேக் வந்து நான் ஃபஸ்ட்டே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த பேக் பாருங்கள், இந்த பேக் வந்துட்டு நான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து சிங்கிள் க்ரூஷே போட்டிருக்கேன். அப்போது இந்த ஸ்டிச்சஸ் சிங்கிள் க்ரூஷே போடும்போது நம்மளுக்கு ஃப்ளவர் பார்த்திங்களா எப்படி ஒட்டுன மாதிரி கிடைக்கும்.
தெரியுதுங்களா? ஃப்ளவர் வந்து இப்படி ஒட்டி ஒட்டி இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஃப்ளவர் வந்து நம்மளுக்கு தனியாக தெரியுதுங்களா? பாருங்கள், இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஃப்ளவர் வந்து தனியாக தெரியும். சரிங்களா? நீங்கள் ஜாயினிங் வந்து எந்த ப்ராசஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த ப்ராசஸ் பண்ணலாம். இப்படி தான் பண்ணணுன்ட்டு இல்லை. பாருங்கள், இதில் வந்து நான் சிங்கிள் க்ரோஷே யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஆனால் இதில் வந்துட்டு நான் பேக் லூப் மட்டும் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் எப்படி ஸ்டிச் பண்ண சொன்னேன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சது இல்லைங்களா? இப்போ இதே போல் நான் வந்து எங்கெங்கே ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இங்கேருந்து இதை ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அப்புறம் இதை முடிச்சாச்சு. அப்புறம் இதை முடிச்சாச்சு. அப்புறம் இங்கே இது முடிச்சாச்சு. இப்போ இந்த பார்ட்டை மட்டும்தான் நான் முடிச்சிருக்கேன். சரிங்களா? இன்னும் வந்து பாருங்கள், இதெல்லாம் ஃபுல்லாக பாருங்கள், இங்கேயும் பாருங்கள், இங்கே இது மட்டும் தான் நான் முடிச்சிருக்கேன். இப்போ இது ஃபுல்லாக நம்ம இப்படி ஜாயின் பண்ண இடம் எல்லாமே ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். ஓகேங்களா? இதே மாதிரி நான் இப்போ சொன்ன மாதிரியே நீங்கள் பாருங்கள், திருப்பும்போது அலங்காமல் திருப்பிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த பார்ட் மட்டும் முடிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பாருங்கள், இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இங்கேருந்து இப்படியே கொண்டு வாங்க, இப்படி கொண்டு வாங்க, இப்படி கொண்டு வாங்க, அப்புறம் இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு இவ்வளோ ஸ்பேசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். எப்படி இங்கே 1 2 3 4 5 ஸ்பேஸ் கம்மியாகும். அதேமாதிரி அடுத்தது பண்ணிங்கன்னா 1 2 இங்கே வராது. அப்போது கட் பண்ணி தான் பண்ணணுங்க. 1 2 இப்போ இங்கே வந்தால் எல்லா பக்கம் கட் பண்ணி தான் பண்ண வேண்டியது வரும். கட் பண்ணி அந்த மாதிரி ஜாயின் பண்ணுங்கள். இது ஃபுல்லாக ஜாயின் பண்ணி முடிங்க. பாருங்கள், ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு பேக் சைடே வந்து எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீட்டாக இருக்கணும். அதே போல் ஃப்ரண்ட் சைடும் இந்த மாதிரி நம்ம ஒர்க் வந்து நீட்டாக இருக்கணும். பாருங்கள், நம்ம இப்படி முடிக்கும்போது இதுதான் பேக்கோட பார்ட்டு நம்மளுக்கு. ஓகேங்களா? இப்படி தான் பேக் வந்து வரும். சரிங்களா? இப்போது இதெல்லாம் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டு வாங்க. பாருங்கள், ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 4 வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்தது 3 வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது 4 வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், எல்லா த்ரெட்ஸும் வந்து எக்ஸ்ட்ரா வந்த த்ரெட்ஸ் எல்லாம் பாருங்கள், இந்த பிசுரெல்லாம் இருக்குது இல்லைங்களா? இதெல்லாம் தூக்கி போட்டுறாதீங்க. ஏதாவதுல போட்டு வைங்க. உங்களுக்கு நம்ம ஃபில்லிங் ஏதாவது ஒர்க் பண்ணும்போது அப்போ இதெல்லாம் யூஸ் ஆகும். ஒரு தனியாக ஒரு கவர் இப்போ வச்சுக்கோங்க நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல. அப்போ இந்த மாதிரி வேஸ்ட்டான த்ரெட்ஸ் எல்லாம் ஒரு கவரில் போட்டு வச்சிங்கன்னா நம்ம ஃபில்லிங் ஒர்க் பண்ணும்போது இந்த த்ரெட்ஸ்லாம் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நமக்கு எதுவுமே வேஸ்ட் ஆகாது. பாருங்கள், ஃபுல்லாக நான் அந்த பிசுறுக எல்லாமே கட் பண்ணியாச்சு. பாருங்கள், அந்த பிசுறாக இருந்தது அந்த ஒர்க்கை எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பொசிஷன் நம்மளுக்கு வரணும். பாருங்கள், டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? எவ்வளோ இது வந்து கொஞ்சம் அகலமாக வந்திருக்கு தெரியுதுங்களா? இது வந்து நம்ம ஃபுல்லாக பேக் சைடு தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். பாருங்கள், பேக் சைடு ஒர்க் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து இப்படி லைனாக கிடைக்கும். பாருங்கள், எல்லா இடமே நான் ஜாயின் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு பேக் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதுதான் நம்மளோட பேக். பாருங்கள், இதுதான் நம்மளோட பேக். இந்த நேர் வந்தால் நம்ம பாருங்கள், நம்ம பேக் இப்படி தான் வரும். தெரியுதுங்களா? பாருங்கள், இந்த பேக் ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்னும் கிளாத் மட்டும்தான் வைக்கல. பாருங்கள், இப்போ நம்ம வந்து எல்லா சைடும் ஒர்க் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த பேக் வந்து இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து பாருங்கள். இதுக்கும் நான் பீட்ஸ்லாம் வச்சு இது ஃபுல்லாக வந்து நான் டிசையர் த்ரெட்டு இல்லை 8 ப்ளை நீங்கள் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். இப்போது இந்த த்ரெட்டுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? பாருங்கள், இது வந்து இதுக்கும் நான் பெரிய ஹூக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கும் சேம் சைஸ் ஹூக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இதுக்கு பார்த்திங்கனாலும் 5.5 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இதுக்கும் 5.5 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்களா? அதே மாதிரி ஃபினிஷிங் லுக்கும் நம்மளுக்கு வந்து பாருங்கள், நல்லா பெருசாக வெயிட் இல்லாமல் நல்லா பெருசாக வேணும்னா நம்ம இந்த 8 ப்ளை அப்புறம் டிசையர் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். 8 ப்ளை எல்லாம் பண்ணோம்னா இன்னும் கூட கொஞ்சம் நல்லா ஃபினிஷிங் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், அதே மாதிரி பர்ஸ் த்ரெட் வந்து இது வந்து நம்ம ரெகுலராக கொண்டு போகிறதுக்காக எல்லா கலரில் மேட்சாக பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து டோட்டலாகவே நம்மளுக்கு வந்து 300 கிராம்ஸ் த்ரெட் இருந்தால் போதுங்க இந்த இது ஒர்க் பண்ணுறதுக்கு. ஆனால் வந்துட்டு பர்ஸ் த்ரெட்டில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு டோட்டலாக இப்போவே 550 கிராம்ஸ் இதுக்கு பிடிச்சிருக்கு. வெயிட்டும் பாருங்கள், நல்ல வெயிட்டாக இருக்குது. சரிங்களா? லுக் வைஸ் நல்லா இருக்குங்க. ஆனால் வந்து நல்லா வெயிட்டாக இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சைஸும் சின்னதாக இருக்குது. சரிங்களா? பாருங்கள், இனி அடுத்தது வந்துட்டு நம்ம
இன்னும் 2 பீஸ் வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த 2 பீஸ் வந்து ஆட் பண்ணணும். இந்த 2 பீஸ் வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சைடுக்கு வரும். பேக்கோட சைடுக்கு வரும். இந்த சைடும் இந்த சைடும் ஒன்று ஒன்று வரும். சரிங்களா? இப்போ இந்த பேக்கோட சைடு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இது வந்து பேக்கோட சைடுக்கு வரும். இந்த சைடு வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாகவே ஸ்டிச் பண்ண வேண்டியது வரும். பாருங்கள், இந்த சைடை வந்து நம்ம இந்த மாதிரி கார்னர் எடுத்து இந்த கார்னரை இங்கே சென்டராக வச்சுக்கோங்க. இந்த சென்டராக வச்சுட்டு இந்த சைடும் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணலாம். நான் ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே பேக் சைடு வச்சு தாங்க ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து நம்மளுக்கு ஒர்க் பண்ணும்போது நல்லா ஈஸியாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து சிங்கிள் க்ரூஷே போடணும், இங்கே பாருங்கள், இந்த பேக் வந்து நான் சிங்கிள் க்ரூஷே ஒர்க் பண்ணியிருக்கேன். டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், சிங்கிள் க்ரூஷே ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ சிங்கிள் க்ரூஷே வந்து ஒர்க் பண்ணும்போது நீங்கள் வந்து இப்படி திருப்பி வச்சு ஒர்க் பண்ணக்கூடாது. இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஸ்டிச்சு சிங்கிள் க்ரூஷே போடணும். ஓகேங்களா? இந்த மாடலும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஆனால் இது வந்து ஃப்ளவர் வந்து தனியாக ரொம்ப வந்து செப்பரேட்டாக தெரியாது. சரிங்களா? ஆக்சுவலாக இந்த பேக் இது மேக் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஸ்டிச்சஸே நீங்கள் உள்ளே கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? ஆனால் ரொம்ப கிராண்ட் லுக் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த த்ரெட்டில் ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும். அதாவது ஒவ்வொரு லுக்கோட டிஃப்ரென்ஸ் தாங்க. நல்லா ஒரு கிராண்டாக ஒரு அக்கேஷன்ஸ் எங்கேயாவது போகிறீங்க, ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி அட்டெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் நல்ல பேக் வந்து கையில் வந்துட்டு கொஞ்சம் கிராண்டாக தெரியணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க வந்து நீங்கள் இந்த பர்ஸ் த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சும்மா நார்மலாக போகிறதுக்கு வந்துட்டு நீங்கள், ஏன்னா அந்த பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா தெரியணும் இல்லைங்களா, அந்த லுக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்காக நம்ம த்ரெட்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிறது, அவ்வளோதான். பின்ன இது 2 பண்ணுறது மேக்கிங் ப்ராசஸ் எல்லாம் 2மே ஒன்று தாங்க. இது ஈஸி அது கஷ்டம் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. 2 ஒரே இதுதான். இதில் வந்து 2 த்ரெட் வச்சு ஒர்க் பண்ணுவோம், அதில் வந்து சிங்கிள் த்ரெட் வச்சு ஒர்க் பண்ணுவோம், அவ்வளோதான். பாருங்கள், இதை முடிச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண மாதிரியே தான். ஆனால் இதில் ஃபுல்லாக 6 சைடும் நம்ம ஜாயின் பண்ணணும். பாருங்க, நான் மேல் த்ரெட்டு வச்சு தான் ஒர்க் பண்ணுறேன். நான் ஒர்க் பண்ணுறது கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த சைடு சேம் அதே போல் தான் நீங்கள் அடுத்த சைடு ஒர்க் பண்ணணும். பாருங்க, இப்போ நம்ம கார்னர் வந்துட்டோமா, இன்னும் ஒரு ஸ்டிச். பாருங்கள், ஒரு ஸ்டிச் வந்தாச்சு. ஒரு ஸ்டிச் வந்துட்டு இந்த கார்னர் வந்துட்டோம். பாருங்கள், இங்கேயும் இந்த கார்னர் வந்தாச்சு. பாருங்கள், இந்த கார்னர் நல்லா ஸ்டிச் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாகவே ஸ்டிச் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், ஒர்க்கை இப்படி மடிச்சுக்கோங்க. இது வந்து இப்படி நம்ம இன்சைட் அவுட்டாக மடிச்சுக்கலாம். பாருங்கள், இப்படி மடிச்சுக்கோங்க. மடித்து இப்படி நேராக வச்சுக்கோங்க பேகு. நான் என்ன பொசிஷனில் வச்சுருக்கேன்னு தெரியுதுங்களா? இப்படி நேராக வச்சுட்டு இப்போது இப்படி ஜாயின் பண்ணணும். சரிங்களா? பாருங்கள், இப்படி நேராக வச்சுட்டு இந்த ரவுண்டை வந்து நம்ம இப்படி ஃப்ளவராக கொண்டு வர போகிறோம். அவ்வளோதாங்க. பாருங்கள், இப்படி ஃப்ளவராக கொண்டு வர போகிறோம். இங்கே ஸ்டிச் பண்ணிவிட்டு இங்கிருந்து இங்கே ஸ்டிச் பண்ணுவோம். பாருங்கள், இங்கே ஸ்டிச் பண்ணுவோம், இங்கிருந்து இதுக்கு ஸ்டிச் பண்ணுவோம், அதுக்கப்புறமா இங்கிருந்து இதுக்கு ஸ்டிச் பண்ணுவோம், அப்புறம் டைரெக்டாக இங்கே வந்துடுவோம். இதோட சென்டர் மட்டும் இந்த போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த போர்ஷனோட இங்கிருந்து இது வரைக்கும் மட்டும் நம்ம அப்பரில் ஜாயின் பண்ணிக்குவோம். பாருங்கள், இங்கிருந்து இது வரைக்கும் மட்டும் மேலே போர்ஷன்.
அதாவது இந்த 2 சைடு மட்டும் இப்படி மேலே ஜாயின் பண்ணிக்குவோம். மற்றது எல்லாமே தெரியுதுங்களா? ரவுண்டு 1 பாருங்க இப்படி வச்சு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டு வரணும். சரிங்களா? பாருங்க இங்கே ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது அப்படியே நம்ம கண்டினியூஸாக ஜாயின் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள் அடுத்தது இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இனி பேக் வந்து விரிக்க முடியாது, அதனால் கரெக்டான பொசிஷனாக வச்சு ஜாயின் பண்ணிட்டு வாங்க. இப்படி மேலே இதோடதும் இப்படி மேலே பாருங்கள் கார்னருக்கு வந்தாச்சு. இங்கேயும் கார்னர் ஓகேங்களா? கார்னர் கொண்டு வந்தாச்சு. அடுத்தது பாருங்கள் இங்கே பண்ணியாச்சு, இது முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது இங்கே இந்த ஒரு இது இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஒரு இது மட்டும் நம்ம இப்படி விட்டுருப்போம். சரிங்களா? இந்த கார்னர் அது உங்களுக்கு இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு புரிகிற மாதிரியே இருக்காது, கன்ஃப்யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து கையில் வச்சு ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கே இது ஸ்டிச்சிங் கரெக்டாக வந்துடும். நீங்கள் வீடியோ பார்க்கணுன்ட்டே இல்லை, உங்களுக்கே வந்து ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக வந்துடும். அடுத்தது ஸ்பேஸு தள்ளியே போட்டு வந்துச்சு. அதான் நம்ம நாட் போட்டு வச்சுருந்தோம்னா அந்த ஸ்பேஸ் வரும்போது பாருங்கள், இந்த ஸ்பேஸ் வந்துருச்சுங்களா? அந்த ஸ்பேஸ் வரும்போது நம்ம ஸ்டாப் பண்ணிக்குவோம். ஸ்பேஸில் மட்டும் நான் 2 ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பாருங்கள் அடுத்தது தெரியுதுங்களா? இப்போ அந்த ரவுண்டை நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துட்டோமா? பாருங்கள் இனி இந்த ரவுண்டும் ஓகேங்களா? அப்புறம் இந்த ரவுண்டும் அந்த 6 பீசஸ் வந்து நம்ம இப்படி வச்சு ஜாயின் பண்ணும். 1 2 3 4 பாருங்கள் இது 5 இப்படி நம்ம ஜாயின் பண்ணும். புரிஞ்சுதுங்களா? இப்படி சர்க்கிள் இப்படியே வச்சுட்டு நல்லா பாருங்கள், சர்க்கிள் இப்படியே வச்சுக்கிறோம். இப்போ இந்த 2ம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும், நீட்டாக ஜாயின் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இங்கேயும் ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததாக லாஸ்ட்டில் இந்த இடம் ஜாயின் பண்ணணும். சரிங்களா? பாருங்கள் இப்போ நான் வந்து அப்படியே இந்த சென்டர்லேருந்து இந்த இதை நான் அப்படியே விட்டுறேன். ஏன்னா இங்கே வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், உங்களுக்கு இந்த இடம் மட்டும் கன்ஃபியூஸ் ஆகும். பாருங்கள் இப்படி பேக் வச்சோம்னா கரெக்டாக நம்மளுக்கு இந்த இது வரணும். சரிங்களா? பாருங்கள் இந்த இது வரணும். இந்த இடம் ஓப்பன் வந்து நம்ம விட்டுறணும். இந்த ஓப்பனில் தான் நம்ம சிங்கிள் குரூஷே வந்து ஃபுல்லாக பண்ணிட்டு வரப்போகிறோம். அதனால் அதை விட்டுட்டு இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த ஸ்பேஸில் இப்படி கொடுக்கணும். பாருங்கள் இந்த ஸ்பேஸில் கொடுத்துட்டு இப்படி ஜாயின் பண்ணிட்டு வாங்க. இது நீங்கள் பேக் ஒர்க் பண்ணிட்டு வரும்போதே இப்படி நீங்கள் வந்து
அதை சுற்றி வந்துட்டு இதுக்கும் நீங்கள் மார்க் பண்ணுறதுனா மார்க் பண்ணிக்கலாம். அந்த கேப் மார்க் பண்ணி அந்த டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு கூட ஒர்க் பண்ணலாம். ஈஸியாக தாங்க இருக்கும். பாருங்க, இது கார்னர். இந்த கார்னர், அதுக்கப்புறமா இந்த கார்னர். ஓகேங்களா? கார்னரில் மட்டும் 2 டைம்ஸ் விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இங்கே ஜாயின் பண்ணணும். இங்கேயும் 2 கார்னர் இருக்குது. நம்மளுக்கு பார்க்குறக்கு ஒரே லைன் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே 2 கார்னர் இருக்குது. ஓகேங்களா? பாருங்கள், அடுத்த கார்னருக்கு வந்தாச்சு. இங்கே ஒரு கார்னர், இதில் பாருங்கள் இந்த கார்னர். அது கார்னர் வந்து நம்மளுக்கு டக்குன்னு தெரியாது. ஏன்னா நம்ம ஒரு செயின் தான் போட்டிருக்கோம் இல்லைங்களா? 2 செயின் போட்டால் நம்மளுக்கு கேப் வந்து பெருசாக இருக்கும். அப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஒரு செயின் போடும்போது கேப் வந்து நம்மளுக்கு சின்னதாக இருக்கும். அதனால் கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? கேப்பில் மட்டும் 2 டைம்ஸ். ஓகேங்களா? போட்டு எப்போ கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு ஒரு த்ரெட்டை மட்டும் பக்கத்தில் இழுத்துட்டு நாட் போட்டுருங்க. பாருங்கள், இந்த ரவுண்டு எப்படி ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஃபுல்லாக ஜாயிண்ட் ஆயிடணும். இந்த மாதிரி ஃபுல்லாக ஜாயிண்ட் ஆயிடணும். அதுக்கப்புறமா கடைசியாக இங்கிருந்து இது வரைக்கும் மட்டும் ஒரு ஜாயின். சரிங்களா? த்ரெட் இங்கே கம்மியாக போதும், கொஞ்சம் மட்டும் ஜாயின் பண்ணணும். பாருங்கள், இங்கேயும் இப்படி சென்ட்ரல்லேருந்து வரேன். கரெக்டாக கார்னர் வரைக்கும் மட்டும் போட்டு வாங்க போதும். பாருங்கள், 2 கார்னர் வந்தாச்சு. பாருங்கள், 1 2 3 4 இங்கே கார்னர்.
கார்னர் வந்து கண்டுபிடிக்கிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மிஸ் மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன்னா கார்னரில் வந்து நம்ம கரெக்டாக பண்ணால் தான் அந்த பேக் வந்து ஷேப் கிடைக்கும். ஹெக்ஸாகன் ஷேப் நம்மளுக்கு வேணும். நம்ம அந்த கார்னரை வந்து கரெக்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த ஷேப் நம்மளால் வந்து கொண்டு போக முடியும். சரிங்களா? அதனால கார்னர்ஸை வந்து கரெக்டாக பாருங்கள். பாருங்க, இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகும். இப்போ இதுதான் நம்மளுக்கு ஓப்பன் ஸ்பேஸ். பாருங்க, பேக் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஈஸியாக இருக்குங்களா? பாருங்கள் எப்படி நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். இந்த மாதிரி வந்து சுற்றி வந்து ப்ளேஸ் பண்ணணும். இதுதான் நம்மளுக்கு சைடு. ஓகேங்களா? இப்போ சைடு புரிஞ்சுதுங்களா? இப்போ எப்படி சைடு வைக்கிறோம் பாருங்கள். பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தால் நீங்கள் இப்படி கூட அட்டாச் பண்ணிக்கலாம். இங்கிருந்து மேலேருந்தே வரலாம். பாருங்கள், நம்ம வந்து இது இங்கே ஸ்டிச் பண்ணியிருக்கோங்களா? அப்போ வந்து நம்ம இங்கே ஸ்டிச் பண்ணணும். இந்த நேர் வந்து கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ இந்த நேர் ஸ்டிச் பண்ணோம்னா முதல்ல இங்கிருந்து இது வரைக்கும் ஜாயின் பண்ணிட்டு வாங்க. எங்கிருந்து? இந்த கார்னரில் இருந்து டாப்லேருந்து வர மாதிரி இருந்தால் பாருங்கள். இப்போ அடுத்த சைடு வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பாருங்கள். சேம் ப்ரொசீஜர் தான். பாருங்கள், ஃப்ளவரை வந்து இப்படி திருப்பி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த இப்போ நான் சொல்கிறேன் நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ இங்கிருந்து இது வரைக்கும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இங்கிருந்து இது வரைக்கும். அதுக்கப்புறமா இதை ஜாயின் பண்ணி முடிச்சுருங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா அதுக்கப்புறமா அந்த த்ரெட்டை எடுத்துகிட்டு இங்கிருந்து இது வரைக்கும் ஜாயின் பண்ணுங்கள். சரிங்களா? ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு சைடாக ஜாயின் பண்ணிட்டு வாங்க. அப்படியே ஒவ்வொரு சைடாக ஜாயின் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து ஒர்க் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். சரிங்களா? கன்ஃபியூஸும் ஆகாது. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணி கொண்டு வரணும். சரிங்களா? இந்த கார்னர் எடுத்திங்கன்னா இந்த கார்னர்லேருந்து பாருங்கள், இந்த 4 இந்த கார்னர். அதே மாதிரி நீங்கள் ஒரு கயிறு வச்சு இப்போ அப்ளை நான் எப்படி வச்சுருந்தனோ அதே மாதிரி நீங்கள் கயிறு வச்சு கூட பாருங்கள். இந்த கார்னர்னால் இதில் வந்து இங்கே கார்னர் இருக்குது. இந்த கார்னர் இப்படி கயிறு வச்சு கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அந்த கயிறு எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு டவுட் வருது, எனக்கு டவுட்டாக இருக்குது, எனக்கு வந்து கரெக்டாக எனக்கு ஜாயினிங் கொண்டு வர முடியல அப்படின்னு சொன்னால் பாருங்கள், இப்படி அந்த நாட்டுக்கு நாட்டு இங்கே இருங்க, இங்கே வரும்போது இங்கே நாட்டு இருக்குங்களா? இந்த நாட்டு வந்து இந்த இடத்துல வந்து சேரணும். அப்புறம் இங்கேருந்து இந்த நாட்டு அந்த மாதிரி சுற்றி நீங்கள் மார்க் பண்ணி வச்சுட்டு ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ சுற்றி இதை நான் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், ஃபுல்லாக எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. நம்மளுக்கு பேக் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. அகலம் பாருங்கள் எவ்வளோ அகலம் இருக்குன்னு பாருங்கள். பாருங்க, நம்மளோடது எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. பேக் எல்லாமே எல்லா சைடும் நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஃப்ளவர் எல்லாம் இப்படி முன்னாடி இப்படி தள்ளி விட்டுக்கலாம். அது எப்படி இருந்தாலும் நம்ம பேக் கீழே வைக்கும்போது நம்மளுக்கு அப்படி போக தான் செய்யும். பாருங்க, இப்போ அடுத்தது நம்மளுக்கு 2 ஸ்டெப்பு தான். சுற்றியும் நம்ம வந்து சிங்கிள் குரோஷே போட்டு அதுக்கப்புறமா இந்த கைப்பிடி இருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி கைப்பிடி வைக்கணும். பாருங்கள், நான் இதில் வந்துட்டு சிங்கிள் குரோஷே வந்துட்டு பாருங்கள் 1 2 3 4 5 1 2 3 4 5 லைன்ஸ் போட்டு 6th லைனில் வந்து கைப்பிடி வச்சு ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா மேலே வந்து அதிகமாக தெரியறதுக்காக இது பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து நம்ம இந்த பேக் வந்து அப்படி வைக்க போகிறதில்ல. இந்த பேக் வந்து நம்ம நார்மலாக 2 லைன் மட்டும் சிங்கிள் குரோஷே போட்டுட்டு அதுக்கப்புறமா இப்படி வைக்க போகிறோம். ஏன்னா எனக்கு இது வந்து கொஞ்சம் லென்த்தாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்ணியிருக்கு.
ஓகேங்களா? பாருங்கள் லென்த்தாக தெரியறதுக்காக பண்ணியிருக்கு. பேக்கோட சைஸும் பாருங்கள். அந்த சைடு இது வைக்கும்போது ரெண்டுமே கரெக்ட் இது வந்துருச்சு நம்மளுக்கு. ஓகேங்களா? பாருங்கள் கொஞ்சமாக அந்த நம்ம 8 ப்ளை இதில் பண்ணதை விட இந்த பேக் வந்து கொஞ்சம் சின்னதாக தெரியுது, அவ்வளோதான். பாருங்கள் இன்னும் உள்ள கிளாத்தெல்லாம் வைக்கணும். நான் இதில் வந்து த்ரெட்ஸ் எல்லாம் கட் பண்ணல, நான் அப்படியே வந்து இதில் விட்டுட்டேன். ஏன்னு பார்த்தா நம்ம இதெல்லாம் கம் போட்டிருக்கு, நம்ம பேக் வந்து கொஞ்சம் ஹெவியாக தெரியணும் அப்படிங்கிறக்காக நான் எதுவுமே த்ரெட்ஸ் எல்லாம் கட் பண்ணலைங்க. இதை அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா இந்த நம்ம 8 ப்ளையில் ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. அதாவது த்ரெட்டில் ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு எதுவும் வராது. ஆனால் இது பாலிஸ்டர் இதில் நம்ம ஒர்க் பண்ணும்போது ஒன்று வந்து உருகுச்சுன்னா எல்லாம் உருகி வந்துடும். அதனால தான் இந்த ஃபினிஷிங் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இனி அடுத்தது வந்து சுற்றி 2 ரோ மட்டும் நம்ம சிங்கிள் குரோஷே போட்டு இதே மாதிரி கைப்பிடி தாங்க வைக்க போகிறேன். பாருங்கள் இதே மாதிரி கைப்பிடி இங்கே வைக்கலாம். சரிங்களா? அடுத்த ரவுண்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள் அடுத்தது நம்ம எப்போது ஃபஸ்ட்டு இந்த பேக் ஒர்க் பண்ணோம் இல்லைங்களா, அதே ஹூக் 5.5 mm ஹூக்கை எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு சுற்றி சிங்கிள் குரோஷே ஒர்க் பண்ணிட்டு வரோம். பாருங்கள் பேக் இப்படி வெளியே பார்த்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு வாங்க. பாருங்கள் நம்ம ஹூக் வந்து இப்படி பேக்கை வந்து பேக்கில் வெளியே பார்த்த மாதிரி இருக்கணும். பாருங்கள் இது கார்னர். நீங்கள் எங்கே வேணாலும் ஹூக் வச்சு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஒரு செயின் போடுறேன், இந்த கார்னரில் விட்டு சேம் ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் குரோஷே போடுறேன். ஓகேங்களா? செயின் தெரியுதுங்களா? ஒவ்வொரு செயினுக்கும் அப்படியே நம்ம சிங்கிள் குரோஷே போட்டே போகலாம். பாருங்கள் இங்கே ஒரு செயின் இருக்குது, செயின் ஸ்பேஸ் தெரியுதுங்களா? பாருங்கள் ஒவ்வொரு செயின்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே. இந்த மாதிரி நம்ம 2 ரோஸ் வந்து ஒர்க் பண்ணணும். இது வந்து பேக்குக்கு வந்து நம்ம பார்டர் கொடுக்குற மாதிரி. பாருங்கள் இங்கே வந்து இந்த கேப்பில் ஒர்க் பண்ண வேண்டாம். இங்கே இந்த கேப்பில் ஒர்க் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப அகண்டுட்டு தெரியும். அந்த அந்த ஒரு செயின் ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு செயின் ஸ்பேஸில் வந்து ஒர்க் பண்ண வேண்டாம். ஏன்னா அப்போ நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அகண்டுட்டு தெரியும் பேக்கு. அந்த ஒரு செயின் ஸ்பேஸில் ஒர்க் பண்ணாமல் கரெக்டாக செயினுக்குள்ளே செயின் மட்டும் விட்டால் போதும். அந்த ஒரு செயின் ஸ்பேஸ்னால் 4 டபுள் குரோஷே ஒரு செயின் ஸ்பேஸ் அப்படி விட்டோம் இல்லைங்களா. பாருங்கள் இது ஸ்டிச்சு தான், இது ஸ்பேஸ் இல்லை. பாருங்கள் இதுவும் ஸ்டிச்சு தான். பாருங்கள் இதுதான் அந்த ஸ்பேஸ் இருக்குது இல்லைங்களா, இதுதான் இந்த ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸில் ஒர்க் பண்ண வேண்டாம், இந்த சென்டரில் மட்டும் ஒர்க் பண்ணுங்கள். இந்த ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அந்த சென்டர் இதுக்குள்ளெல்லாம் ஹூக் விடுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நல்லா ஃபோர்ஸ் பண்ணி இப்படி ஹூக் விடுங்க. பாருங்கள் இப்போ நம்ம இந்த ஜாயின் பண்ணது எப்படி ஜாயின் பண்ணோம், இந்த ஸ்பேஸும் வச்சு தான் ஜாயின் பண்ணோம். சரிங்களா? இப்போ இந்த 2 ஸ்பேஸையும் விட்டுட்டு சென்டரில் மட்டும் ஒரு ஸ்டிச் போடுங்க. அதுக்கு அடுத்தது இந்த ஸ்பேஸுக்கு வராமல் அடுத்ததில் ஒரு ஸ்டிச். ஸ்பேஸ் வந்து நம்ம எதுக்காக போடுறோம், அது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் வந்து விரிஞ்சு தெரியறதுக்காக தான். அப்புறம் கார்னர் திருப்பறக்கும் தான் ஸ்பேசஸ் போடுவோம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து அந்த இடத்துலையே சிங்கிள் குரோஷே போட்டோம்னா நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் வந்து இன்னும் அதிகமாக தெரியும். அதனால அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போட வேண்டாம். பாருங்க அதே மாதிரி இங்கேயும் கார்னர் கொண்டேன். இங்கே ஒரு கார்னர் இருக்குது, இங்கே ஒரு கார்னர் இருக்குது. சரிங்களா? அப்போது நான் என்ன பண்ண போகிறேன், சென்டரில் மட்டும் இங்கே ஒரு ஸ்டிச் இருக்குது, இதில் போட்டுட்டு சென்டரில் மட்டும் பாருங்கள். சென்டரில் வந்து நம்மளுக்கு ஹூக் வந்து தடிமனாக இருக்கிறங்காட்டிக்கு நம்மளுக்கு இப்படி உள்ளே விட்டு எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். எப்போவுமே சன்னமான ஹூக்கில் ஒர்க் பண்ணும்போது எந்த மாதிரி ஹோலாக இருந்தாலும் சரி நம்ம ஈஸியாக வந்துட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? அதே வந்து தடிமனான ஹூக்கில் ஒர்க் பண்ணும்போது அந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் நம்ம பண்ணுறது கஷ்டம். அதெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். ஓகேங்களா? பாருங்கள் பேக் இப்படி வெளியே வச்ச மாதிரி பாருங்கள் இப்படி சுற்றி சிங்கிள் குரோஷே போட்டு வரோம். சரிங்களா? இதே மாதிரி இந்த பேக் ஃபுல்லாக இது வரைக்கும் அப்படியே சிங்கிள் குரோஷே போட்டு வாங்க. போட்டு வந்துட்டு இங்கே ஸ்லிப் ஸ்டிச் போட்டு சரி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள் லாஸ்ட்டு கொண்டு வந்தாச்சு. பாருங்கள் இங்கே டைரெக்டாக இந்த ஸ்டிச்சுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்கு வந்து இப்படி உள்ளே விட்டு இப்படி எடுத்து ஸ்லிப் ஸ்டிச்.
சரிங்களா? ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இப்போ பேக் பார்த்தா ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த தனித்தனியான ஸ்டிச்சு தெரியாமல் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். அந்த ஒரு பார்டர் லைன் மாதிரி வந்திருக்குங்களா பாருங்கள். இந்த பார்டர் லைன் இந்த நம்ம வந்து இப்படியே வந்து சிங்கிள் க்ரூஷே வந்து அதிகமாக நம்ம ஒர்க் பண்ணிட்டு வந்தோம்னா இப்படி இந்த கர்வ் வந்திருக்கு இல்லைங்களா பாருங்கள், இந்த கர்வ் தெரியுது இல்லைங்களா, இந்த கர்வ் வந்து மறைஞ்சிரும். நம்ம அதிகமாக வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு வரும்போது இந்த கர்வ் வந்து லைட்டாக மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். அதனால தான் நம்ம 2 ரோவோட ஸ்டாப் பண்ணுறோம். சரிங்களா? உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இன்னும் வந்து பேக் வந்து இன்னும் கூடுதலாக இன்னும் கொஞ்சம் எனக்கு ஹைட் வேணும். இது வந்து டிசைனர் பேக் தாங்க. நம்ம வந்து ஒரு ஃபோன், பர்ஸ் அந்த மாதிரி வந்து ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ் அப்போ கொண்டு போகிற மாதிரி தான் இந்த பேக்கு. அதனால இதில் ஹெவியாக எல்லாம் வைக்கிற மாதிரியெல்லாம் நம்ம ரெடி பண்ண முடியாது. அதனால வந்து ரொம்ப ஹைட் வேண்டாம். ஹைட் வச்சோம்னா நம்மளுக்கு அந்த டிசைன் பேட்டர்ன் வந்து போயிடும். சரிங்களா? நீங்கள் த்ரெட்டில் பண்ணும்போது வேணால் சிங்கிள் க்ரூஷே வந்து ஒரு 2, 3 ரோஸ் கொண்டு வந்துக்கோங்க. இந்த மாதிரி த்ரெட்டில் ஏன்னா ஆல்ரெடி பேக் வந்து வெயிட்டாக இருக்கும். இந்த த்ரெட்டுக்கே இப்போ பேக் வந்து நல்ல வெயிட்டு பாருங்கள். நல்லா இப்போவே வந்து பேக் வந்து நல்ல வெயிட்டாக இருக்கும். பாருங்க பேக் இதுக்கே வந்துட்டு நம்மளுக்கு கூடுதல் வெயிட்டாக இருக்கும். அப்போ நம்ம ரோஸ் வந்து இன்னும் அதிகம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னும் வந்து நம்மளுக்கு வெயிட் கூட வரும். ஓகேங்களா? அதனால் வந்துட்டு இன்னும் ஒரே ஒரு ரோ போட்டு நம்ம ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ரோவில் வந்து நம்ம கைப்பிடி வைக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள் மறுபடியும் ஒரு செயின் போடுறேன். சேம் ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரூஷே. ஓகேங்களா? இதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த த்ரெட்டையும் உள்ளே வச்சுட்டேன். இந்த ரோ ஃபுல்லாக சிங்கிள் க்ரூஷே மட்டும் போட்டு வாங்க. இந்த ஒரு லைன் மட்டும் சிங்கிள் க்ரூஷே. அதே மாதிரி அப்பர் லூப் அப்படிலாம் இல்லை, ஒரு ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு சிங்கிள் க்ரூஷே போட்டு வாங்க. இது வந்து பார்டருக்கும் ப்ளஸ் நம்ம ஒர்க்கை வந்து கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாக இருக்கிறதுக்கு அந்த கைப்பிடி வைக்கும்போது நம்ம ஸ்டிஃபாக இருக்கணும் இல்லைங்களா? ஏன்னா இந்த ஃப்ளவர் எல்லாமே பாருங்கள் ஹோலாக தான் பண்ணியிருப்போம். எல்லா பக்கம் ஹோல்ஸ் தெரியும். அப்போ வந்து அந்த கைப்பிடி வந்து நம்மளுக்கு ஸ்டிஃபாக தெரியணும் இல்லைங்களா? அதுக்காக. ஓகேங்களா? இது ஃபுல்லாக இதே போல் இதுக்கு மேலேயே ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷஸ் போட்டு வாங்க. பாருங்கள் கடைசியில் வந்துட்டு ஜாயின் பண்ணியாச்சு. பாருங்கள் 2 ரோஸ் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கரெக்டாக இந்த ஷேப் வரணும். இந்த நேர் வரும்போது கரெக்டாக இப்படி வந்து இப்படி கர்வ் மாதிரி நம்மளுக்கு வரணும். ஓகேங்களா? இப்படி வந்த பிறகு அடுத்தது பாருங்கள் அடுத்தது நான் இந்த ரிங் ப்ளேஸ் பண்ண போகிறேன். இந்த ரிங் எங்கே ப்ளேஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ இது வந்து நம்மளுக்கு சென்டர் பார்ட்டு. அப்போது இந்த சென்டர் பார்ட்டும் ப்ளஸ் இங்கேயும் சரிங்களா? அப்போது இந்த சென்டர் பார்ட்டுக்கு அப்புறமா நம்மளுக்கு இந்த பக்கம் எவ்வளோ ஸ்டிச்சஸ் வரணும், இந்த பக்கம் எவ்வளோ ஸ்டிச்சஸ் வரணும்னு பார்த்துக்கலாம். பாருங்கள் இது ஃபுல்லாக சென்டர் 1 2 3 4 5 பாருங்கள் இங்கே 5ம் இங்கே 5ம் பண்ணும்போது நம்மளுக்கு ஹேண்டில் இந்த அளவு கவர் ஆயிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம பண்ணணும். இப்போ மறுபடியும் சிங்கிள் க்ரூஷே அப்படியே போட்டு வரலாம். பாருங்கள் மறுபடியும் ஒரு செயின் போடுறோம். அந்த சேம் ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரூஷே. நம்ம இப்போ அளவு எடுத்தோம் இல்லைங்களா, அது வரைக்கும் சிங்கிள் க்ரூஷே போட்டு வாங்க. பாருங்கள் இந்த இது கவுண்ட் வர வரைக்கும் சிங்கிள் க்ரூஷே அப்படியே போட்டு வரலாம். நம்மளுக்கு இந்த கார்னர்லேருந்து 5 வேணும். 1 2 3 4 5 சரிங்களா? பாருங்கள் இந்த கார்னர்லேருந்து இந்த கவுண்ட்டையும் நம்ம சேர்த்திருக்கோம். 1 2 3 4 5. அப்போது அடுத்ததில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுறோம். போட்டு முடிச்சுட்டு பாருங்கள் ஹேண்டில் வந்து இப்படி வைக்கணும். பேக் மேலே ஹேண்டில் இப்படி வச்சுக்கோங்க. நம்ம ஒர்க் முடித்ததையும் திருப்பிக்கலாம் சரிங்களா? பாருங்கள் இப்படி வச்சுக்கோங்க. நான் ஒன்றுமே பண்ணல. இப்போது சிங்கிள் க்ரூஷே போட்டு அப்படியே ஹூக்கில் த்ரெட்டு வச்சுருக்கு.
நல்லா பாருங்கள், இந்த வளையத்து வழியாக விட்டு அப்புறம் இதில் இந்த ஸ்டிச் வழியாக விட்டு அப்படியே எடுத்து பாருங்க, அப்படியே இந்த வழியாக இழுத்து இப்படி இழுத்து மேலே கொண்டு வந்து அப்படியே சிங்கிள் குரோஷே. புரிஞ்சுதுங்களா? ஒன்றும் பண்ணலை. இங்கே பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த செயின் வழியாக இப்படியே செயின் வழியாக இப்படி இல்லை இந்த இதையும் சேர்த்து விட்டு பாருங்கள், அப்படியே இழுத்து இப்படி கொண்டு வந்துட்டு நம்ம எப்போ சிங்கிள் குரோஷே போடுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. புரிஞ்சுதுங்களா? பாருங்கள், அப்படியே இந்த 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 இது இந்த ரிங்கை உள்ளேயே வச்சுக்கிறோம். இப்படி உள்ளே விட்டு இந்த ரிங்குக்கு வெளியே இப்படி இழுத்து இப்படி கொண்டு வந்து இப்படி மேலே கொண்டு வந்து இப்படி அப்படியே இந்த செயினுக்கு கொண்டு வந்துட்டு அப்படியே இந்த செயின் அப்படியே ரிங் வழியாக கொண்டு வந்து செயினுக்கு செயின் தான் போடணும். சரிங்களா? ரிங்குக்கு வந்து டைட் பண்ணணும்னு போடக்கூடாது. இப்படி போட்டு கடைசியில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், செயின் வழியாக விட்டுறோம், இப்படி எடுக்கிறோம். நம்ம அந்த கவுண்டிங் அந்த சைடு 5 கவுண்டிங் வர வரைக்கும் இந்த செயினுக்குள்ளேயே விட்டு அப்படியே போட்டு வரோம். பாருங்க, கரெக்டாக அந்த கவுண்ட் வர வரைக்கும் போட்டு வாங்க. இங்கே 5 போட்டோம் இல்லைங்களா, அதே மாதிரி இங்கே கார்னர் வந்தாச்சு. கார்னருக்கு அப்புறம் இந்த கார்னர் 1 2 3 4 இன்னும் 4 போடணும். அப்படியே கவுண்டிங் பண்ண முடியாதவங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போவுமே மார்க் பண்ணி வச்சுட்டு ஒர்க் பண்ணுங்கள். ரெகுலராக ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த மார்க் பண்ணுற தேவை வராது. ஓகேங்களா? பாருங்கள், ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக இங்கே நூலை வந்து இழுத்து விட்டுக்கோங்க. நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த த்ரெட் இருக்கு இல்லைங்களா, அந்த த்ரெட்டை இப்படி கொஞ்சமாக இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டுட்டு நம்ம ஒர்க்கை அப்படியே இப்படி பண்ணுங்கள், அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். நம்ம ஒர்க் பண்ணது ஏன்னா நேரில் வச்சு நம்ம பண்ணோம்னா கஷ்டமாக இருக்குது ஒர்க் பண்ணுறக்கு. பாருங்கள், இப்போது இந்த 2 பின்னல் மட்டும் நம்மளுக்கு இப்படி உள்ளே வந்துடும். இந்த 2 பின்னல், இந்த பின்னல் இருக்கு இல்லைங்களா, இது இப்படி உள்ளே வந்துடும். பாருங்கள், நம்மளுக்கு இந்த அளவுக்கு கைப்பிடி நிற்கும். அது ரொம்ப அதிகமாக வச்சோம்னாலும் நல்லா இருக்காது. பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக வந்திருக்குன்னு. டைட்டாக பின்னிட்டு வரணும். சரிங்களா? இப்போ இப்படி திருப்பி வைக்கும்போது பார்த்துக்கோங்க, கரெக்டாக நம்ம பண்ணியிருக்கோம். கார்னர் பாருங்கள், இது கார்னர், இந்த கார்னர் சேர்த்தாமல் 1 2 3 4. அதே மாதிரி இங்கே இது கார்னர், கார்னர் சேர்த்தாமல் 1 2 3 4. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு வந்து கரெக்டாக கைப்பிடி வந்து கரெக்டாக இருக்குது. பாருங்கள், கரெக்டாக இருக்குங்களா? இப்போது இப்படி பேக் சைடு வச்ச மாதிரியே ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா அந்த சைடு பேக் சைடு வச்சு தானே அப்படியே நம்ம கைப்பிடி வந்து இப்படி கீழே பார்த்த மாதிரி தான், இப்படி தானே கீழே பார்த்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு வந்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி கீழே பார்த்த மாதிரியே வச்சுட்டு பாருங்கள், கீழே பார்த்த மாதிரியே வச்சுட்டு அப்படியே பாருங்கள் நான் எப்படி பொசிஷன் வச்சுருக்கேன்னு பாருங்கள். இப்படி வச்சு அப்படியே இப்படி இங்கே உள்ளே இருந்தால் அப்படின்னு நீங்கள் வந்து சிங்கிள் குரோஷே போடணும். இந்த கைப்பிடியை வந்து இப்படி கீழே தள்ளிட்டு உள்ளே பார்த்த மாதிரி தான் போடணும். வெளியே பார்த்த மாதிரி போட்டால் இங்கே வந்து பேக் சைடு வந்துட்டு இங்கே வந்து ஃப்ரண்ட் சைடு வந்துடும். சரிங்களா? இப்போ பாருங்கள், தெரியுதுங்களா? இப்போ இது ரெண்டும் அப்படி பின்னாடி இருக்கிற மாதிரி தெரியுதுங்களா? நம்ம தைச்ச மாதிரியே தெரியும். பாருங்கள், இவ்வளோ தான். ஓகேங்களா? கைப்பிடி அதே மாதிரி இந்த சைடும் கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. கார்னருக்கு அந்த பக்கம் 4, அதை வந்து கணக்கு வச்சுக்கோங்க. மார்க்கர் நீங்கள் வந்து மார்க்கர் பண்ணி வச்சாலும் சரி, த்ரெட் அந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி வச்சாலும் சரி, உங்களுக்கு வந்து எனக்கு கரெக்டாக வந்து ஞாபகம் இருக்கணும் அப்படிங்கிறக்காக நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா?
ஏன்னா ஃபுல்லாக ரெகுலராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறவங்களே இதுலையெல்லாம் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுவாங்க. மிஸ்டேக் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம வந்து அப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு கைப்பிடி பார்த்துட்டு தானே அடுத்ததுக்கு போவோம். அப்போ வந்து அங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இருந்தாலும் டபுள் ஒர்க்காக இருக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்துட்டு மார்க் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. பாருங்கள், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் பண்ணும்போது நம்ம நிறுத்தி பார்க்கணும், கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டோமா அப்படின்ட்டு. பாருங்கள், எனக்கு இது கார்னர் 1 2 3 4, அப்போ எனக்கு இது வரைக்கும் வரணும். கார்னர் 1 2 3 4, அப்போ இன்னும் நான் 3 ஸ்டிச்சஸ் போடணும். 1 2 3 ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. என்ன பண்ணுறோம், நம்ம கைப்பிடி எடுக்கிறோம். கைப்பிடி எடுத்து இப்படி கீழே பார்த்த மாதிரி, இப்படி டவுனில் பார்த்த மாதிரி வைக்கிறோம். அப்படியே நம்ம இந்த கைப்பிடிக்குள்ளே இப்படி விடுறோம். விட்டுட்டு பாருங்கள், இப்படி திருப்பிட்டு இங்கே ஸ்டிச்சை இங்கே பார்க்குறோம். பார்த்துட்டு அப்படியே இப்படி இழுக்கிறோம். இழுத்து இந்த கைப்பிடி வழியாகவும் இழுத்துறோம். டைட்டாக இழுக்கணும், லூஸாக இழுக்கக்கூடாது. டைட்டாக இழுத்துட்டு அப்படியே கைப்பிடியோடு சேர்த்து சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணுறோம். ஓகேங்களா? பாருங்கள், இங்கே இந்த ஸ்டிச் வழியாக உள்ளே விடுறோம். பாருங்கள், இந்த ஸ்டிச் வழியாக உள்ளே விடுறோம். கைப்பிடிக்கு பின்னாடி கொண்டு போகிறோம். அப்படியே இந்த த்ரெட்டை இழுத்து இப்படி கொண்டு வரோம். இந்த சிங்கிள் க்ரோஷே ரொம்ப ஈஸி தாங்க இது கைப்பிடி வைக்கிறது. நம்ம ஸ்டிச் பண்ணுறத விட, ஊசி நூல் வச்சு ஸ்டிச் பண்ணுறத விட இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா கைப்பிடி வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், நம்மளுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும், பார்க்குறக்கும் அழகாக தெரியும். ஏன்னா ஊசி நூல் வைக்கும்போது ஸ்டிச்சுக்குள்ளே மாற்றி விடும்போது அது ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கவுண்டிங் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா கவுண்டிங் மிஸ்டேக் பண்ணோம்னா ஒரு சைடு கைப்பிடி வந்து பெருசாகவும் ஒரு சைடு கைப்பிடி வந்து அந்த ஸ்டிச்சஸ் வந்து அதிகமாகவும் கம்மியாகவும் தெரியும். கவுண்ட் பண்ணிக்கோங்க. அந்த சைடு வந்து எவ்வளோ ஸ்டிச்சஸ் போட்டிருக்கு அந்த மாதிரி கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சிம்பிளான ஒர்க் தான். இந்த பேக்ஸ் வந்து நீங்கள் வந்து கிஃப்ட் ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் இந்த பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதில் ரெட்டு, பர்பிள், ப்ளூ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்னும் கோல்டன் கலர் வந்து இன்னும் இதை விட லைட் கோல்டு கலர் இருக்கு இல்லைங்களா, அந்த கலர் யூஸ் பண்ணலாம். ஆனால் மல்டி கலர்ஸ் மட்டும் யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த பேக் வந்து நீங்கள் மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த ஃப்ளவர் வந்து கொஞ்சம் நல்லா தெரியாது. சரிங்களா? பாருங்கள், கார்னர் ஒர்க் பண்ணிட்டேன். கார்னருக்கு அடுத்தது 3 ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். 4 ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நான் இது முடிச்சுட்டேன். நான் கவுண்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ இதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு இந்த கோடு பார்த்திங்கன்னா, நீங்கள் சிங்கிள் த்ரெட் யூஸ் பண்ணிங்கன்னா சிங்கிளாக கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 டோட்டலாக இதில் நான் 17 யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இதில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்க, கொஞ்சம் இழுத்து விட்டு நம்ம ஒர்க்கை கரெக்டாக திருப்பிக்கணும். பாருங்கள், இப்படி திருப்பி வச்சுக்கலாம். 17 இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 17 கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறமா இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம சிங்கிள் க்ரோஷே ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? இது வந்து உள்ளன் த்ரெட்னால் நம்ம இவ்வளோ வந்து ஒர்க் வந்து இவ்வளோ இருக்காதுங்க. நம்ம ஸ்பீடாக போயிடலாம், அது வந்து பிரச்சனை இருக்காது. ஆனால் பாலிஸ்டர் த்ரெட்டுங்கங்காட்டிக்கு நம்ம ஒவ்வொரு ப்ராசஸாக பொறுமையாக தான் பண்ணணும். இல்லாட்டி ஒரு த்ரெட்டு உருகுச்சுன்னா லைனாக உருகி வந்துடும். சரிங்களா? அதனால தான் பார்த்து பொறுமையாக பண்ண. பாருங்கள், பேக் சைடு இப்படியே இதை வச்சுட்டு பேக் சைடாக தான்
பாருங்கள். அடுத்தது எந்த ஸ்டிச், இந்த ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த ஸ்டிச் அப்படியே பேக்கில் வச்சு தான் ஒர்க் பண்ணணும். சரிங்களா? அப்படியே இந்த ரிங்கை கீழே தள்ளிட்டு அப்படியே ஒர்க் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த ரிங் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த பேக்ஸ் வந்து நிறைய இப்போ வந்துட்டு சோஷியல் மீடியாஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக கூகுள் சர்ச் கொடுத்து பார்த்தா கூட இந்த பேக்ஸ் வந்து நிறைய இருக்குங்க. ரோஸ் பேக்கு, இந்த பேக் எல்லாம் தான் இப்போ ட்ரெண்டிங்கில் வந்துட்டு ரொம்ப வந்து அதிகமாக காட்டிகிட்டு இருக்கிறது இது தான். ஸோ அதனால் உங்களுக்கும் யூஸ் ஆகும்னு இந்த பேக் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போ பேக் அவ்வளோதான், ஃபுல்லாக எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சதுங்க. இனி கிளாத் வைக்கணும். அதுக்கப்புறமா இந்த பேக் வந்து ஜிப்பு வேண்டாம் நம்மளுக்கு, ஏன்னா வந்து பேக்கே ரொம்ப நெருக்கமாக இருக்குது. சரிங்களா? இதுக்கு வந்து பட்டன் வச்சு எப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ண, கடைசியாக ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. பேக்கோட ஒர்க்கு ஃபுல்லாக முடிஞ்சது, அவ்வளோதான். பாருங்கள், கொஞ்சம் த்ரெட்டை வந்து சேர்த்தே விட்டு கட் பண்ணுறேன். இங்கே வந்து இந்த மாதிரி ஃபினிஷிங் நீட்டாக இருக்கணும். ஏன்னா நம்ம உள்ளே பண்ணும்போதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நம்ம ஒர்க்கு முடிச்சுட்டு வெளியே வரோம் இல்லைங்களா, அதனால் நம்ம ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கணும். பாருங்கள், கைப்பிடி வச்சாச்சு. நம்ம பேக் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா இருக்குங்களா? பாருங்கள், கைப்பிடியும் தெரியுதுங்களா? இப்படி வளைய மாதிரி இப்படி வளைஞ்சு வந்திருக்கு நம்மளுக்கு. ஓகேங்களா? இப்போ எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. இதுக்கு வந்து நம்ம பட்டன்ஸ் தான் வைக்க போகிறோம். சரிங்களா? இதுக்கு வந்து நான் சிப்பெல்லாம் வைக்கல உள்ளே, ஆனால் உள்ளே கண்டிப்பாக கிளாத் கொடுக்கணுங்க. ஏன்னா வந்து ஃப்ளவரோட கேப்ஸ் வந்து ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும், அதனால் கண்டிப்பாக கிளாத் கொடுக்கணும். பாருங்கள், பார்த்தாவே நம்மளுக்கு வெளிச்சமே எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். அதனால் கண்டிப்பாக உள்ள கிளாத் கொடுக்கணும். கிளாத் கொடுத்துட்டு நான் வந்து இங்கே ஒரு ப்ரெஸ் பட்டன், இங்கே ஒரு ப்ரெஸ் பட்டன், 2 ப்ரெஸ் பட்டன் மட்டும் இங்கே வச்சுட்டு அப்புறம் க்ளோஸட் வேணும்னா நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள் எவ்வளோ அழகான பேக்குன்னு பாருங்கள். இனி எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஸ்ட்ராப் வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம். இதுக்கு வந்து கம்பல்சரி ஸ்ட்ராப் வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. இந்த பீட்ஸ் இதெல்லாம் சும்மா டெக்கரேட்டுக்கு தாங்க நான் வச்சுருக்கேன். அதனால் இதெல்லாம் உங்களுக்கு வைக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா? பாருங்கள், இந்த பீட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் இது வச்சுக்கலாம். சரிங்களா? ஆனால் இந்த பேக் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து கைப்பிடி வந்து நீங்கள் த்ரெட்டில் வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. கைப்பிடி வந்து இந்த மாதிரி வாங்கி வச்சா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? அதனால் இந்த கைப்பிடி மட்டும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி த்ரெட்டில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் வந்து பேக் வந்து பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? நீங்கள் 2 த்ரெட்டும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவுங்க. ஏன்னா இது டோட்டலாக எனக்கு 600 கிராம்ஸ் வந்து பிடிச்சிருக்கு. நீங்கள் கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் கம்மியாக, அதாவது ஹூக் சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக யூஸ் பண்ணுறதுனாலும் நீங்கள் 500 கிராம்ஸாவது நீங்கள் வாங்கி தான் ஆகணும் த்ரெட்டு. ஓகேங்களா? அந்த அளவுக்கு இது எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஆனால் அந்த நம்ம நார்மல் டிசையர் இல்லாட்டி 8 ப்ளை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 250 கிராம்ஸ் ஓகே. 250 கிராம்ஸே நம்மளுக்கு போதும். நான் வந்து ஸ்ட்ராப்பு எல்லாமே மேக் பண்ணதுக்கே எனக்கு அவ்வளோதான் வந்துச்சு. இதுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு 600 கிராம் தேவைப்படுங்க. காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக் பண்ணுறது எக்ஸ்பென்சிவ். ரோஸ் பேக்கெல்லாம் பண்ணோம் இல்லைங்களா, ரோஸ் பேக் வந்துட்டு நம்ம நார்மல் த்ரெட்டில் பண்ணோம். அதே வந்துட்டு இந்த மாதிரி த்ரெட்டில் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து த்ரெட்ஸ் வந்து அதிகமாக பிடிக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக முடிஞ்சிருக்குன்னு பாருங்கள். எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சுங்க. இனி நம்ம கிளாத் வைக்கணும். பாருங்கள்,
கைப்பிடி வந்து உங்களுக்கு பெரிய கைப்பிடி வேணாலும் நீங்கள் பெருசாக வச்சுக்கலாம். நான் வந்து இதுக்கு வந்து ஸ்ட்ராப்பும் வைக்க போகிறேன். அதனால வந்து இது அப்பப்போ ஷோல்டர்லேயும் மாட்டிக்கலாம். இப்படி கையில் வந்து நார்மலாக இப்படி பிடிக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள். இப்போ உள்ள கிளாத்தெல்லாம் பண்ணும்போது பேக் வந்து அடி வந்து இப்படி இருக்கும். நம்ம இப்படி வைக்கும்போது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். பாருங்கள் சைடில் ஒரு ஃப்ளவர் தனியாக தெரியும், இந்த சைடு ஒரு ஃப்ளவர் தனியாக தெரியும், கீழே ஒரு ஃப்ளவர் பாருங்கள். ஓகேங்களா? இப்போ சேம் இதே ஒர்க்கு தான் நம்ம வந்து டிசையர் த்ரெட்டு யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். 8 லைன்லையும் இந்த பேக்கோட இப்போ ஃபுல் ஒர்க் முடிஞ்சதுங்க. அடுத்தது வந்து லைனிங் கொடுக்க போகிறோம். பாருங்கள், எப்போவுமே நான் லைனிங் வந்து ஒயிட் கிளாத் தான் எடுப்பேன். ஆனால் இந்த பேக் வந்து நம்ம கொஞ்சம் நல்லா ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அதாவது நம்ம யூஸ்க்குனா நம்ம நார்மலாக ஒயிட் கிளாத் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இது வெளியே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. அதனால வந்துட்டு இதுக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி ஒரு லைனிங் கிளாத் எடுத்திருக்கு. ரொம்ப பெர்ஃபெக்ட் மேட்ச் இல்லைங்க, ஓரளவுக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி லைனிங் கிளாத் எடுத்திருக்கோம். இப்போ இந்த லைனிங் கிளாத்தை வந்து உள்ளே ஸ்டிச் பண்ணுறதும் பண்ணலாம். ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, எனக்கு வந்து ஸ்டிச் பண்ண முடியலங்க, அதனால் அதுக்கு ஈஸியான ஐடியா ஏதாவது இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த பேக் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம். பாருங்கள், நான் லைனிங் கிளாத் வந்து பேக்கோட ரொம்ப பெருசாக வைக்கல. நான் முன்னாடி பேக்கில் நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருப்பேன், இப்படி வந்து நம்ம ஒரு விரல் ஜான் இருக்கணும். இந்த சைடு ஒரு விரல், இந்த பக்கம் ஒரு விரல், இப்படி கீழே ஒரு விரல், அதாவது இந்த மேலே கைப்பிடியை மட்டும் பாருங்கள், இந்த நேர் கைப்பிடிக்கிட்ட இப்படி வச்சுக்கணும். நம்மளுக்கு இந்த 3 சைடும் பாருங்கள், இந்த 3 சைடும் தெரியுதுங்களா? இந்த 3 சைடும் ஒரு விரல் ஒரு விரல் ஒரு விரல் அப்படி விடுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த பேக்குக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சைடு கிடையாது. நம்ம அந்த மாதிரி சைடு வரும் இல்லைங்களா, இப்படி சைடு இருக்கும் இல்லைங்களா, அந்த பேக்குக்கு தான் இப்படி நம்ம ஒரு விரல் அளவு விடணும். சரிங்களா? இந்த பேக் வந்து நம்மளுக்கு சைடு கிடையாது. இப்போது நம்ம இந்த பேக் வந்து நம்மளுக்கு அடி மட்டும்தான் இப்படி வந்து பெருசாக இருக்குது. சரிங்களா? பாருங்கள், இப்படி அடி மட்டும்தான் பெருசு, அகலம் வந்து பெருசு. இந்த அகலம் மட்டும்தான் பெருசு, நம்மளுக்கு சைடு பெருசு கிடையாது. புரிஞ்சுதுங்களா நான் சொன்னது? ஏன்னா நீங்கள் முன்னாடி பேக் ஒர்க் பண்ண மாதிரியே இந்த சைடு 1 இன்ச்சு, இந்த சைடு ஒரு விரல் அளவுக்குலாம் விட வேண்டாம். பாட்டம், அதாவது கீழே மட்டும் ஒரு விரல் அளவுக்கு விட்டால் போதும். பாருங்கள், நான் இந்த கைப்பிடி இது வச்சுட்டு இந்த பாட்டம் மட்டும் ஒரு விரல் அளவுக்கு விட்டுருக்கேன். சரிங்களா? இப்படி விட்டுட்டு ரொம்ப ஈஸியான ஒர்க்கு தாங்க. பாருங்கள், இந்த கிளாத் வந்து நல்லா இது வந்து வெளிப்பக்கமாக வச்சுக்கிறேன். இது உள்பக்க சைடு. இந்த உள்பக்கத்து சைடை நம்ம எந்த பக்கம் வேணாலும் வச்சுக்கலாங்க. ஓகேங்களா? இதுதான் உள்பக்கம், ஏன்னா லைனிங் கிளாத் தான் உள்ளே தான் கொடுக்க போகிறோம். பாருங்கள், இப்படி வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். கம் வந்து ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணாதீங்க. பாருங்கள், நான் வந்துட்டு இந்த கம் எடுத்திருக்கேன். இது வந்து நம்மளுக்கு B7000. இது வந்து இப்போ ஆரி ஒர்க்குக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கம்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டால், நம்ம தண்ணியில் வந்து அதிகமாக வந்து நம்ம க்ளோத்தை வந்து நனைச்சி எடுத்தாலும் நம்மளுக்கு வந்துட்டு சீக்கிரமாக அந்த கம் விட்டு போகாது. சரிங்களா? அந்த கம்மை பாருங்கள் நான் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த சைடில் ஒரே லைனாக வச்சுட்டு வர மாதிரி, இந்த கம்மை வந்து இப்படியே வச்சுட்டு போகாமல் பாருங்கள், இப்படி ஜிக்ஸாக் மாதிரி. கம் ஓப்பனில் வச்சுருந்தா ட்ரை ஆயிருங்க, க்ளோஸ் பண்ணி தான் வைக்கணும். பாருங்க, கம் வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, இந்த மாதிரி நம்ம இப்படி நேராக இப்படி நம்ம வச்சுட்டு போக வேண்டாம். சரிங்களா? இந்த மாதிரி. அப்போ கிளாத் வந்து நம்மளுக்கு நல்லா ஒட்டிடும். பாருங்கள், கீழே வந்து நான் இந்த பேடு மேலே ஒரு பேப்பர் வச்சுருக்கேன். ஏன்னா கீழே வந்து நம்ம கிளாத்தில் இந்த கம் அப்ளை பண்ணுறங்காட்டிக்கு கிளாத்தை விட்டு வெளியே போகும் கம் வந்து அதுக்குன்னு ரொம்பவும் நம்ம நல்லாவும் இது பண்ணக்கூடாது. அதாவது பட்டையாக கம் தேய்க்காமல், ஏன்னா இந்த கம் நல்லா ஸ்டிக் ஆகிக்குங்க. ஆனால் இது காயருக்கு விடணும் நம்ம. சரிங்களா? பாருங்க, இப்படி பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு பாருங்க, இந்த கிளாத்தோட நல்லா இப்படி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நான் இந்த கிளாத்தோட நல்லா ஸ்டிக் பண்ணிவிட்டேன். ஸ்டிக் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி உட்டன் ஸ்கேல் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த கம்மை வந்து இப்படி நல்லா தேய்ச்சி விட்றேன். ஏன்னா அப்போ தான் அந்த கம் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். தெரியுதுங்களா? கீழே ஏதாவது பேப்பர் வச்சுக்கோங்க.
நான் இந்த பேடுக்கு மேலே இந்த பேப்பர் வச்சுருக்கேன். ஏன்னா கம் வந்து அந்த கிளாத்தை விட்டு வெளியே வரும் பாருங்கள். கிளாத்தை விட்டு வெளியே வரும். இது நல்லா காயறக்கு விடணுங்க பாருங்கள். இப்போ இந்த சைடு அப்ளை பண்ணிவிட்டேன். அதே போல் அடுத்த சைடு, அதே போல் இந்த சைடு. இதெல்லாம் ஈவனாக இல்லாட்டி பரவாயில்லைங்க, நம்ம எல்லாம் மடித்து தான் ஒட்ட போகிறோம். இது வந்து ஸ்டிச் பண்ணுறது ஈஸி. நம்ம அன்றைக்கி ஸ்டிச் பண்ணுறது உங்களுக்கு போன ப்ராஜெக்டில் நான் சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த சிஸ்டருக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்காட்டிக்கு அதுக்காக நம்ம இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் கம் வந்து ஃபேப்ரிக் க்ளூ வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஃபேப்ரிக் க்ளூ வந்து சில டைம் வந்து கம் விட்டு போகும். இந்த கம் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு விடவே செய்யாது. ரொம்ப ஸ்டிஃபாக நம்ம ஸ்டிச் பண்ணதை விட ஸ்ட்ராங்காக இருக்குங்க இந்த கம். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு பேக் உள்ளன் த்ரெட்டை யூஸ் பண்ணுற பேக்ஸ்க்கு எல்லாமே இந்த மாதிரி கம்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம நல்லா தேய்க்கணுங்க. இது தேய்ச்சோம்னா தான் பாருங்கள் கம் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். தெரியுதுங்களா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிறது? ஸ்கேல் இல்லாட்டி ஏதாவது வேறு எந்த ஆப்ஜெக்ட்னாலும் நீங்கள் வச்சு இப்படி தேய்க்கலாம். பாருங்கள், தேய்ச்சிட்டு நல்லா 2 சைடு ஒட்டிடும். அப்புறம் நல்லா காயறக்கு விடணும். ஃபஸ்ட்டாக வந்து நம்ம நல்லா வந்து இந்த ஒர்க் வந்து நல்லா காயறக்கு விடணும். சரிங்களா? இப்போ இந்த 2 சைடு ஒட்டிட்டு அடுத்தது பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு. அடுத்தது இன்னொரு கிளாத் வச்சுருக்கேன். இந்த கிளாத்தை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்படி சென்டராக பார்த்து இப்படி ஒட்ட போகிறேன். இது வந்து என்னென்னா உள்ளே வந்து நம்ம இந்த ஃபோன் பவுச் அதெல்லாம் வச்சு போலிங்களா, மொபைல் கார்ட்ஸு இதெல்லாம் வச்சு போலிங்களா, அதுக்கு ரொம்ப பெருசெல்லாம் வேண்டாங்க, சின்னதாக போதும் அந்த இது. ஆனால் இதையும் நம்ம டைரெக்டாக பண்ணக்கூடாது. இதை வந்து அப்படியே டைரெக்டாக எடுத்து இப்படி நம்ம இப்படி ஒட்ட வைக்கக்கூடாது. சரிங்களா? ஃபஸ்ட் வந்து இதை அப்படியே காயறக்கு விட்டுறலாம். பாருங்கள், இந்த இதில் இந்த கார்னரில் மட்டும் லைட்டாக இப்படி கம்பிங்க. பாருங்கள், இந்த கார்னரில் எப்படி லைட்டாக கம். சரிங்களா? அதே மாதிரி இந்த கார்னர் முடிச்சுட்டு அதே மாதிரி இங்கே லைட்டாக வச்சோம்னா போதுங்க, நிறைய வைக்க வேண்டாம். லைட்டாக வச்சோம்னாவே நல்லா ஸ்டிஃபாக. ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த த்ரெட்ஸு அதெல்லாம் வெளியே தெரியக்கூடாது. நம்ம கார்னர் வந்து ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்கணும். இது வந்து நான் எல்லா சைடுமே தான் பாருங்கள் 4 சைட்ஸும் நான் கம் யூஸ் பண்ணுறேன். இந்த கம் வந்து இப்படி நான் ஸ்ட்ரெயிட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் வச்சுட்டு வரேன். ஓகேங்களா? பாருங்கள், வச்சுட்டு இந்த 4 சைட்ஸும் நம்ம ஒட்டணும். முதல்ல இந்த 2 சைடு ஒட்டுங்க. ஆப்போசிட் சைட்ஸாக ஒட்டணும். பாருங்கள், நான் இந்த சைடு ஃபஸ்ட்டு ஒட்டி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. B7000 5000 6000 விற்கும், அந்த மாதிரி கம் வாங்கிக்கோங்க. இப்போ இந்த சைடு ஒட்டிட்டு அப்படியே ஆப்போசிட் சைடு ஃபஸ்ட்டு இந்த சைடு ஒட்டிட்டு அதுக்கப்புறமா அப்படியே ஆப்போசிட் சைடு. ஏன்னா பேக் ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்க, முதல்ல இந்த 2 சைடு ஈவனாக ஒட்டிட்டு அதுக்கப்புறமா இப்படி பாருங்கள். அப்போ இந்த சைடு வந்து நம்மளுக்கு வெளியே தெரியாது, நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இது நம்ம அப்படியே கிளாத்தில் ஒட்டினோம்னா அந்த பிசுறுக வந்து நம்மளுக்கு வெளியே தெரியும். இப்போ இந்த இடம் கூட வெளியே தெரியாத மாதிரி இப்படி உள்ள இந்த கம் யூஸ் பண்ணும்போது இந்த க்ளவுஸ் ஏதாவது கையில் போட்டுக்கோங்க. ஏன்னா எனக்கு வந்து யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி கையில் வந்து ரொம்ப பிசுன்னு ஒட்டிக்கும்.
சரிங்களா? அப்புறம் அது நம்ம வந்து நல்லா தேய்ச்சி கழுவணும். சில பேர்த்துக்கு அது அலர்ஜி ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது க்ளவுஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எல்லா சைடும் நான் ஈவனாக ஒட்டியாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம இந்த கார்னர் வந்து மடித்து தைச்ச மாதிரி இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ அடுத்தது நம்ம இந்த கிளாத் வச்சுருக்கோம் இல்லைங்களா? இப்போ இந்த 2 சைடு ஒட்டுனது வந்து ஒரு அளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு. இன்னும் வந்து நம்மளுக்கு ஒர்க்கு முடியலை. இப்போது இது வந்து திருப்பக்கூடாது. இப்போ நம்ம எப்படி ஒட்டியிருந்தோமோ அதே பக்கம் வச்சு நம்மளுக்கு பார்த்துக்கோங்க, இது 2க்கும் சென்டரில், இந்த 2க்கும் சென்டரில் கரெக்டாக இதை கொஞ்சம் இப்படி கீழே பார்த்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பேக்கோட ஹைட் பார்த்துக்கோங்க. பாருங்கள், பேக்கோட ஹைட்டுக்கு பாருங்கள், இப்படி வந்து உள்ளே வர்ற மாதிரி தான் இருக்கும். இப்படி வந்து இப்படி கீழே மடிகிற மாதிரி இருக்கும். நான் பெருசாகவே இருக்கட்டும் தாங்க அப்படி வச்சுருக்கு. ஏன்னா நம்ம உள்ளே திங்ஸ் வைக்கும்போது பேக் அகலம் இருக்குது இல்லைங்களா? அந்த அகலத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் இப்படி உள்ளே கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? பாருங்கள், இந்த அகலத்துக்கு நடுவில் இந்த 2 இதுக்கும் சென்டர். சரிங்களா? இப்போ வந்து கம்மை வந்து நம்ம மறுபடியும் கம் யூஸ் பண்ணோம். இந்த டாப்பில் மட்டும் கம் கொடுக்கக்கூடாது. இந்த 2 சைட்லேயும் கம் கொடுக்கணும். இப்படி கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இப்போ நான் இன்னும் இன்சைடாக திருப்பலை. பாருங்கள், ரெண்டுக்கும் சென்டராக இப்படி ஒட்டிடலாம். அவ்வளோதாங்க, உள்ள பேக்கெட்டும் வச்சாச்சு. இது தைக்கிறதுக்கு நம்ம இந்த வேலை ஈஸியாக பண்ணிக்கலாம். இது பிரிஞ்சு வருமோ, இந்த கம் போயிடும், அதெல்லாம் நீங்கள் பயப்படவே வேண்டாங்க. ஏன்னா இது B7000 கம். நீங்கள் என்ன தான் தண்ணியில் போட்டாலும் ஒன்றும் உங்களுக்கு பிரிஞ்சு வராது. அதுவும் த்ரெட்டோட கிளாத்தோடையெல்லாம் ஒட்டுச்சுன்னா ரொம்ப அணபாண்டு மாதிரி இங்கே குயிக் ஃபிக்ஸ்லாம் எப்படி போட்டுன்னா விடவே விடாது. அது போல் தான் இதுவும். சரிங்களா? ஆனால் நல்லா காயறக்கு விடணும். பாருங்கள், ஒட்டியாச்சு. சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஒரு பேக்கெட் ரெடி. அவ்வளோ ஈஸியான ஒர்க் பார்த்தீங்களா? ஆனால் காயறக்கு விடணும். காயறக்கு இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடும். சரிங்களா? நல்லா காயறக்கு விடணும். இப்போது இப்படி பார்த்த மாதிரி எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது பாருங்க, இப்படி நம்ம பாருங்க கீழே அந்த கிளாத்தோடையும் சேர்த்து ஒட்டியிருக்கு. இப்போ கிளாத்தை உள் பக்கமாக திருப்பிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு வீடியோக்காக உடனே பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து குறைஞ்சது ஒரு 1/2 அன் ஹவராவது நல்லா ட்ரையாக விடுங்க. ட்ரையாக விட்டுட்டு திருப்புங்க. ஏன்னா எனக்கு வந்து இது ஒட்டலைன்னு தெரியும். அதனால நான் வந்து சேஃபாக பண்ணுவேன். ஒட்டிருச்சுன்னா இது நீங்கள் நல்லாவே பிடிச்சி இழுத்தாலும் உங்களுக்கு பிரியாது. சரிங்களா? ஒட்டுறதுக்கு முன்னாடி நம்ம லைட்டாக இழுத்தாவே பிரிஞ்சிடும். பாருங்கள், நான் ஸ்டிச் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. அழகான கவர் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வெறும் ஒயிட் கிளாத்தில் கூட இப்படி பண்ணலாம். இது வந்து நான் லைனிங் கிளாத் இருக்கு இல்லைங்களா, இந்த ப்ளவுஸுக்கெல்லாம் லைனிங் வாங்குவோம் இல்லைங்களா, அந்த கிளாத்தை தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த கார்னரில் கூட இன்னும் கொஞ்சம், ஏன்னா பேக் ஃபினிஷ் பண்ணுறது பெருசு இல்லைங்க, அதில் மற்ற ஒர்க்ஸும் எல்லாம் நீட்டாக இருக்கணும். பாருங்கள், ஒரு பை மாதிரி வந்துருச்சுங்களா? இப்போ உள்ளே பாருங்கள், ஒரு பேக்கெட்டும் ரெடி ஆயிடுச்சுங்களா? இப்போது இந்த இடத்துல மறுபடியும் ஒர்க் பண்ணுங்க. ஏன்னா இந்த டாப் இது த்ரெட்டு நம்மளுக்கு வரக்கூடாது. பாருங்கள்,
கம் வந்து அப்படி போட்டு ஊற்றக்கூடாதுங்க. இப்படி லைட்டாக இப்படி பண்ணிகிட்டே வந்தோம்னாவே ஃபுல்லாக கம் வந்துடும். ஏன்னா நிறைய கொடுத்திங்கன்னா கெட்டியாக இருக்கும். சரிங்களா? இப்படி இந்த கம்மை பொறுத்த வரைக்கும் லைட்டாக தான் கொடுக்கணும். இப்படி நம்ம ஒரு தேய்க்கும் போதே அது வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆயிரும். பாருங்க, இப்படி வச்சுட்டு திருப்பிட்டு மறுபடியும் இந்த சைடு நம்ம மடிக்கும் போது ஈவனாக வரணும். அதுக்கு தகுந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்க, நான் எவ்வளோ லைட்டாக தான் அப்ளை பண்ணிகிட்ருக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இது மடிச்சிட்டோம்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அந்த த்ரெட்ஸ் இதெல்லாம் தெரியாது. அதுக்காக இங்கே மடித்தது. ஓகேங்களா? பாருங்கள், பேக் இன்சைடு வந்து நம்மளுக்கு இப்படி தான் தெரியும். இதெல்லாம் நம்மளுக்கு மறைஞ்சிரும். ஓகேங்களா? பாருங்கள், புரிஞ்சுதுங்களா இப்போ நான் பண்ணதெல்லாம்? இப்போ அடுத்தது இந்த பேக் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இது நல்லா காய விட்டுக்கோங்க. சரிங்களா? நான் வந்து உங்களுக்கு கிளாஸுக்காக நான் சீக்கிரம் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் காய விட்டு பண்ணுங்கள். ஓகேங்களா? பாருங்கள், இப்போது இதை பேக்குள்ளே நல்லா இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் இப்படி உள்ளே அப்ளை பண்ணிவிட்டு அடுத்தது தாங்க நம்ம இந்த ஒர்க் தான் ரொம்ப ஸ்லோவாக பண்ணணும். ஏன்னா தைக்கிறதுனா நம்ம ஈஸியாக தைச்சிக்கலாம். ஆனால் இது ஒட்டுறது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். நீங்களும் இந்த ஒர்க் வந்து இதே போல் பொறுமையாக பண்ணணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த கிளாத்தில் கம் எது வரைக்கும் வேணுமோ இங்கே வந்து கம் வந்து நீங்கள் நிறையா கொடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்படி ஒட்டிக்கிறது. ஒட்டி கொஞ்சம் நேரம் வரைக்கும் இப்படி அமுத்திக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டி இப்படி கொண்டு வரணும். சரிங்களா? சப்போஸ் எங்களுக்கு வந்து இது வேண்டாம், நாங்கள் மற்றதெல்லாம் ஒட்டிக்கிறோம், இந்த நேர் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த நேர் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கம் வச்சு அந்த கம்மை வந்து ட்ரை ஆக விடணும்னா இது ஒட்டுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். பாருங்கள், இந்த இது இப்படி நம்ம ஒட்டிட்டோங்களா, இதை வந்து நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் காயிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். பாருங்கள், இப்படி ஒரு 5 மினிட்ஸ் இப்படி டைட்டாக பிடிச்சோம்னா ஒட்டிக்கும். பாருங்கள், இப்படியே கொஞ்சம் நேரம் இப்படி பிடிச்சிட்டே இருந்தோம்னா நல்லா ஒட்டிடும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இப்படி பிடிக்கணும். பிடிச்சி இப்போ இது ஒட்டிடுச்சுங்களா, அதுக்கப்புறமா இதுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகாத மாதிரி அடுத்தது இதுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகாத மாதிரி இன்னும் கொஞ்சம், அப்புறம் அடுத்தது கொஞ்சம். இது வந்து இப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவும் ஒட்டிக்கும். உங்களுக்கு தைக்கணுங்கிற இதே இல்லை. இப்படி கொடுத்துட்டு நான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஒட்டணும். சரிங்களா? இதே மாதிரி இந்த பேக் வந்து ஃபுல்லாக இதுக்குள்ளே நான் ஒட்டிட்டு வரேன். பாருங்கள், ஃபுல் ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்ட்ராப் வச்சாச்சு. டிசைன் பாருங்கள், இந்த மாதிரி டிசைன் ஒர்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த மாதிரி டிசைன்ஸ் வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், இந்த தடவை நான் மேக்னெட்டிக் பட்டன் வந்து எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். இங்கே வந்து
இப்படி பட்டன் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்படி பட்டன் ஓப்பன் பண்ணுற மாதிரி இந்த நேரம் ஒரு ஹோல் கொடுத்து பட்டன் ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். இது ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக இந்த பேக் ஒர்க் பண்ணி முடித்ததையும் இந்த பேக் இந்த ஸ்பேஸ் இருக்குது இல்லைங்களா, இங்கே வந்து 4 வந்து செயின்ஸ் போட்டு அப்படியே சிங்கிள் குரோஷேவை மாறி மாறி ஒர்க் பண்ணிட்டு வாங்க. ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு லாஸ்ட் இதில் பார்த்திங்கன்னா பாருங்கள், ஒரு 5 செயின் விட்டுட்டு பாருங்கள், ஒரு 5 செயின் போட்டு மறுபடியும் சிங்கிள் குரோஷே போட்டோம்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஹோல் மாதிரி வந்துடும். இது வந்து பட்டன் ப்ளேஸ் பண்ணுறக்கு வச்சுக்கலாம். சரிங்களா? ஏன்னா நான் எல்லாத்துலேயும் மேக்னெட்டிக் பட்டன் வைக்கிறங்காட்டிக்கு இதில் இப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு இந்த மாதிரி பட்டன் வச்சுருக்கேன். பார்க்குறக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது இல்லைங்களா? பாருங்கள், அடுத்தது பாருங்கள், இங்கே 2 மேக்னெட்டிக் பட்டன் இந்த பேக்கு 2 வச்சுருக்கேன் பாருங்கள். இங்கே ஒரு மேக்னெட்டிக் பட்டன் வச்சுருக்கேன், இங்கே ஒரு மேக்னெட்டிக் பட்டன் வச்சுருக்கேன். ஜிப் வந்து வைக்கல பாருங்கள். இந்த பேக் வந்து நான் ஸ்டிச் பண்ணலாம் இல்லை பாருங்கள், சும்மா ஒட்டை தான் வச்சுருக்கு. எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒட்டியிருக்குன்னு பாருங்கள். நம்ம ஸ்டிச் பண்ணால் கூட இந்த ஸ்டிச் பண்ண இந்த த்ரெட்ஸ் எல்லாம் இந்த கிளாத்துக்கு மேலேயே மேக்னெட்டிக் பட்டன் வச்சுட்டேன் பாருங்கள். நம்ம எப்படி ஒட்டியிருக்கு பாருங்கள். அந்த ஒட்டுனது வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும் ஃபினிஷிங் பாருங்கள். ரொம்ப நேரம் காய விட்டுறணும், காய விட்டோம்னா நல்லா பிடிச்சிக்கும் பாருங்கள். இப்படி நம்ம இழுத்தோம்னாலும் வராது, அந்த அளவுக்கு நல்லா பிடிச்சிக்கும். ஆனால் ப்ராப்பராக ஃபினிஷிங் எல்லாம் பண்ணிவிட்டு நல்லா பேக்கை வந்து திருப்பியே வச்சு நல்லா காய விடுங்க. நீங்கள் ஃபுல் ஒர்க் முடிச்சுட்டு நைட் டைம் கம் போட்டுருங்க. கம் போட்டு நல்லா காய விட்டிங்கன்னா காலையில் வரைக்கும் காயும்போது நல்லா வந்து ஒட்டிடும் பாருங்கள். நம்மளுக்கு ஒட்டுறது தான் மெயின். நல்லா காஞ்சிருச்சுன்னா எவ்வளோ திக்னஸாக ஒட்டியிருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், உள்ளுக்குள்ளே அழகாக இந்த இடத்துல பாருங்கள் ஃபோனுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கு பாருங்கள். உள்ளே வந்து பேக்கெட் மாதிரி ஃபோனுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா சேம் கலரில் வச்சதுனால பார்க்குறக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள் எப்படி ஒட்டியிருக்குன்னு பாருங்கள், எப்படி ஒட்டியிருக்குன்னு பாருங்கள். நம்ம கிழிச்சாலும் அப்படி அது கிழிஞ்சு தான் வரும் பாருங்கள். நம்ம இதை பிரித்தாலும் கிழிஞ்சு தான் வரும், அந்த அளவுக்கு ஸ்டிஃபாக ஒட்டியிருக்கு. உள்ளே நிறைய திங்ஸ் வைக்கலாம் பாருங்கள். ஃபோன் வைக்கலாம், பர்ஸ் வைக்கலாம் பாருங்கள். இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஓகேங்களா? ஃபுல் ஒர்க் முடிஞ்சது. இது கைப்பிடி வந்து நம்ம சின்னதாக வச்சா போதும். உங்களுக்கு எந்த மாதிரி கைப்பிடி கிடைச்சாலும் நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். ஹாஃப் சர்க்கிள், ஆனால் இதுக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி சர்க்கிள் டைப்பில் வச்சா தான் நம்மளுக்கு பார்க்குறக்கு வந்து நல்லாயிருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், அதுக்கப்புறமா நான் 2 ஹூக் வச்சு ஸ்ட்ராப் வந்து ஒர்க் பண்ணியிருக்கு. ஸ்ட்ராப் வந்து உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அது ஒர்க் பண்ணிக்கோங்க. இல்லை இதே மாதிரி ஸ்ட்ராப் வேணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இந்த ஸ்ட்ராப்பும் நான் பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா? பாருங்கள், ஒரு க்ளோஷெட், அவ்வளோதாங்க நம்ம ஒர்க்கு. ஆனால் இது வந்து த்ரெட்டு வந்து நம்மளுக்கு 600 கிராம்ஸ் த்ரெட் வந்து இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. டோட்டலாக 600 கிராம்ஸ் த்ரெட்டு வந்து இந்த பேக்குக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு அப்படி ரொம்ப நீங்கள் சன்னமான ஹூக் யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக 500 கிராம்ஸுக்கு பக்கம் 550 கிராம்ஸ் பக்கம் வந்துடும். கொஞ்சம் தான் கொஞ்சம் அப்படி மிச்சம் ஆகும். சரிங்களா? பாருங்கள், நல்லா இருக்குங்களா? இந்த பேக் பாருங்கள். ஆனால் எனக்கு இந்த பேக் விட இந்த பேக் வந்து நல்லா இருக்குது. 8 ப்ளையில் நம்ம ஒர்க் பண்ணது பாருங்கள். நான் டிசையரில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இதே சேம் 8 ப்ளையில் ஒர்க் பண்ணாலும் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். இந்த பேக் பாருங்கள் எவ்வளோ பெருசாக நம்மளுக்கு வந்திருக்குன்னு. த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா 300 கிராம்ஸ் தாங்க நம்மளுக்கு. 300 கிராம்ஸ் கூட வரல, ஒரு 250 கிராம்ஸ் அப்படி தான் வந்திருக்கு பாருங்கள். த்ரெட்டு கூட ஒரு 250 கிராம்ஸ் அப்படி தான் நம்மளுக்கு வந்திருக்கு பாருங்கள். இதுக்கும் ஸ்ட்ராப் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஆனால் இதுக்கு மற்ற ஒர்க்ஸ் எல்லாம் நான் எதுவுமே கொடுக்கல. இங்கே பாருங்கள், ஒரு மேக்னெட்டிக் பட்டன் கொடுத்தேன். அதுக்கப்புறமா இதுக்குள்ளே நம்ம ப்ளூ கலர் லைனிங் கிளாத் இதுக்கு இந்த பேக்கு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த மாதிரி லைனிங் கிளாத் வாங்கி கொடுத்தாலும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும், பார்க்குறக்கு வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், இங்கேயும் ஒரு ஜிப் வச்சு இங்கேயும் ஒரு பேக்கெட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கிளாத் இங்கே பாருங்கள், இங்கே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் தெரியுதுங்களா. இந்த ஸ்டிச் பண்ணது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி தெரியும், ஒயிட் கலர்னால் தெரியாது. ஆனால் நம்ம வந்து வெளியே வந்து நம்மளுக்கு நல்லா தெரியணும் இல்லைங்களா, அதனால வந்து உள்ள அந்த இது கொடுத்துருக்கு. சரிங்களா? இதையும் வந்து நம்ம இதே மாதிரி ஒட்ட வச்சுருந்தோம்னாவே பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? அடுத்தது ஃபயரிங் ஒர்க் பண்ணிடுங்க. ஃபயரிங் இதுக்கு வந்து நான் மேக்னெட்டிக் பட்டன் எல்லாமே வைக்கலைங்க. இந்த ஒரே ஒரு பட்டன் மட்டும்தான் வச்சுருக்கேன். ஏன்னா அப்போவே பேக் வந்து ஃபுல்லாக க்ளோஸாக இருக்குது. ஏன்னா இது வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கு. இது வந்து
பாருங்கள், ரெண்டும் ஒரே பேட்டர்ன் தான், ஒரே ஸ்டிச்சஸ் தான். ஆனால் த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுக்கு 250 கிராம்ஸ் பிடிச்சிருக்கு. இதுக்கு வந்து 550 கிராம்ஸ், அதுவும் டபுள் ஹேங்க் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கேன். 2 mm த்ரெட்டில் ஒர்க் பண்ணிங்கன்னா பேக் வந்து இன்னும் வெயிட்டாக இருக்குது. இதே ரொம்ப வெயிட்டுங்க. நீங்கள் 2 mmல ஒர்க் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு த்ரெட் வந்து கூட ஒரு 600 700 எல்லாம் பிடிக்கும் உங்களுக்கு. அதனால த்ரெட் வந்து பேக் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த மாதிரி பேக் பண்ணணும் டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா த்ரெட் இது வந்து பண்ணுங்கள். பாருங்கள், இந்த 2 பேக் பிடிச்சிருக்குங்களா? அடுத்தது இன்னொரு நல்ல டிசைனான பேக்கோட நான் உங்களை சந்திக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.